ஓம் சாந்தி. 7/9/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். சிவத்தந்தையே பிரம்மா தந்தையோட உடல் அவதரிச்சு நமக்காக ஆசிரியராகி பாடம் எடுக்க வந்திருக்கிறாரு. நம்மளாம் இறை மாணவர்கள் மிக கவனமா ஆத்மா அபிமானி நிலையிலிருந்து இந்த ஞான முறையிலே நம்ம கேட்கலாம். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, ஞானத்தின் 3வது கண் சதா திறந்திருந்தால் மகிழ்ச்சியில் மெய் சிலிர்த்து போகும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்போ ஞானத்தினோட 3வது கண் உங்களுக்கு திறந்திருந்தோம்னா, எப்பவுமே தன்னை ஆத்மான்னு புரிஞ்சுட்டு பரமாத்மாவை நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா மகிழ்ச்சியில மெய் சிலிர்த்து போயிடும்னு சொல்லி சொல்றாரு. மகிழ்ச்சியின் அளவு உங்களுக்கு சதா அதிகரிச்சு கொண்டே போகும் சொல்லி பாபா சொல்றாரு. அந்த அளவுக்கு மகிழ்ச்சி குஷி அதிகரிச்சுட்டே போகும். எப்பன்னா நம்ம ஞானத்தினோட 3வது கண் சதா திறந்திருந்தாதான், ஆத்ம உணர்வு சதா இருந்தாதான். அது உடல் உணர்வுல வர்றதுனால தான் நமக்கு அந்த குஷி மறைஞ்சு போயிடுது. ஆத்ம உணர்வு எப்பயுமே இருந்தா உங்களுக்கு குஷியா இருக்கும்னு சொல்லி சொல்றாரு. கேள்வி: இச்சமயம் மனிதர்களின் பார்வை மிகவும் பலவீனமாக இருக்கிறது. அவர்களுக்கு புரிய வைப்பதற்கான வழி என்ன? இப்போ உலகத்தினர் நமக்கு நம்ம ஞானத்தை சொன்னாலும் அந்த அளவுக்கு அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்களே, அவங்களோட பார்வையும் பலவீனமாக இருக்குது. அவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு சொல்லி பாபா வழி சொல்கிறாரு. பதில்: நீங்கள் மிகப்பெரிய படங்களை உருவாக்குங்கள். பாபா சொல்கிறாரு, உங்கள் இந்த சிஷி சக்கர படம், இந்த ஏணிப்படி படம்லாம் பெருசாக உருவாக்குங்க. பெருசாக படத்தை உருவாக்குங்க. அதை அவர்கள் தூரத்துலேருந்து பார்த்து புரிந்து கொள்ளலாம் சொல்லி சொல்கிறாரு. பாபா சொல்கிறாரு, தூரத்துலேருந்தே பார்த்து புரிகிற அளவுக்கு பெரிய அந்த ப்ளோ அப் மாதிரி வைங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த நாடக சக்கரத்தின் படம் மிக பெரிதாக இருக்க வேண்டும். இந்த சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம்ன்ற அந்த நாடக ஸ்வஸ்திக் சக்கரம், ஸ்வஸ்திக் உடைய சிம்பிள் போட்டு அந்த நாடக சக்கர படம் இருக்கு இல்லையா, அதை நல்லா பெருசாக வைங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. இது குருடர்களுக்கு முன்பு கண்ணாடி ஆகும். இது யாரெல்லாம் ஆத்ம உணர்வை இழந்து 3வது கண்ணை இழந்த குருடர்களுக்கு முன்னாடி இது ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கும். புரிஞ்சுக்குவாங்க, இது என்னவோ எதனால் இவ்வளோ பெருசு செஞ்சு வைக்கிறாங்க, இதில் ஏதோ சொல்ல வராங்கன்றதை புரிஞ்சுக்குவாங்க. கேள்வி: முழு உலகத்தையுமே தூய்மையாக்குவதில் உங்களுக்கு உதவியாளர் யார் சொல்லி பாபா கேட்குறாரு. இப்போ முழு உலகத்தையும் பாபா தூய்மை பண்ணிட்டு இருக்காரு. பதித பாவனரே வாருங்கள் கூட்டம், அவர் தூய்மை பண்ணுறதுக்காக வந்திருக்கிறாரு. ஆனால் அதில் யார் நமக்கு உதவியாளராக இருக்கிறாங்க? பாபா கேட்குறாரு. பதில்: இந்த இயற்கை சீற்றங்கள் தான் உங்களுக்கு உதவியாளராக இருக்கிறது. இந்த உலகத்தையே தூய்மைப்படுத்துறதுக்கு இந்த இயற்கை தான் உங்களுக்கு உதவுதுன்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த எல்லையற்ற உலகத்தை தூய்மைப்படுத்துவதற்கு நிச்சயமாக உங்களுக்கு யாராவது உதவியாளர் வேண்டும். அதனால தான் இந்த இயற்கையை உங்களுக்கு உதவி செய்யுதுன்னு சொல்லி பாபா சொல்கிறாங்க. ஓம் சாந்தி. தந்தையிடமிருந்து ஒரு நொடியில் சொத்து என்றால் ஜீவன் முக்தி என்று பாடப்பட்டிருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. இப்போ பாபா கிட்ட இருந்து ஒரு நொடியில நமக்கு சொத்து அப்படி கிடைக்குதுன்னு சொல்றோம். அப்போ அப்படி மாதிரி கிடைச்சதுன்னா உடல்ல இருந்தே நமக்கு முக்தி கிடைக்குதுன்ட்டு பாடப்பட்டிருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. மற்றபடி எல்லோரும் வாழ்க்கையில் பந்தனத்துல தான் இருக்கிறாங்க. இப்போ எல்லாருமே உலகத்துல அவங்கவுங்க வாழ்க்கை பந்தனத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. திருமூர்த்தி மற்றும் நாடக சக்கரத்தின் படம் மிகவும் முக்கியமானதாகும். இப்போ பாபா அது அந்த காலத்தில் டிரான்ஸில் ஜாதிஸ் போயிட்டு அவங்க பார்த்த காட்சியை தான் பாபா படமாக வரைஞ்சிருக்கிறாரு. சிவபாபா சொல்லி தான் அந்த படத்தை இவங்கெல்லாம் வரைஞ்சிருக்கிறாங்க. அந்த திருமூர்த்தி படம், பிரம்மா விஷ்ணு சங்கரருடைய படமும் மற்றும் இந்த நாடக சக்கரத்தினுடைய படம் மிகவும் முக்கியமான படம்னு சொல்லி பாபா சொல்கிறாரு. இது மிக பெரியதிலும் பெரியதாக இருக்க வேண்டும். இது பெருசாக நீங்கள் உருவாக்குங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. அதை ப்ளோ அப் மாதிரி பெரிய இடத்துல வச்சிங்கன்னா அது என்னன்னு சொல்லி எல்லாரும் எட்ட பார்ப்பாங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. குருடர்களுக்கு மிகப்பெரிய கண்ணாடி வேண்டும் சொல்லி சொல்கிறாரு. அதன் மூலமாக நன்றாக பார்க்க முடியும். அப்போ அதை பார்த்து எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஏனென்றால் இப்போது அனைவரின் பார்வையும் ரொம்ப பலவீனமாக இருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. புத்தியும் குறைவாக இருக்கிறது. இப்போ இதை களி முத்தி போயிருக்கிறதுனால எல்லாருடைய பார்வையும் பலவீனமா இருக்குது. புத்தி கூட குறைவா வேலை செய்யுதுன்னு சொல்லி சொல்றாரு. 3வது கண்ணிற்கு புத்தி என்று பெயர். இப்போ எதை புத்தின்னு நம்ம எதை சொல்றோம்? புத்தி போட்டு ஓப்பன் ஆகுது. அதாவது நம்ம யாரு, நம்ம ஆத்மா, இந்த உடல் இல்லை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கும் போது தான் நம்மளோட புத்தியே வேலை செய்யுது. தெய்வீக புத்தியா பாபா மாத்துறாரு. அந்த புத்தியை தான் பாபா 3வது கண்ணுன்னு சொல்லி சொல்றாரு. அதனாலதான் அந்த கோயில் சிலையிலலாம் அம்மனுக்கு 2 கண்ணு, நெத்தியில ஒரு கண்ணு கொடுத்துருப்பாங்க. அது 3வது கண்ணுன்னு சொல்லி எல்லா தேவிகளுக்கும் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா கடவுளே ஆத்மான்றத புரிய வைக்கிறாரு. அதை தான் புத்தியை பூட்டை ஓப்பன் பண்றாரு. அதுதான் 3வது கண் சொல்லி பெயர்னு சொல்லி சொல்றாரு. உங்களுடைய புத்தி இப்போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. இப்போ நமக்கு கடவுளே கிடைச்சிட்டாரு. அந்த நிச்சய புத்தி வந்ததுனால நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறோம்னு சொல்லி சொல்றாரு. மகிழ்ச்சியில் யாருடைய மெய் சிலிர்க்கவில்லையோ அவர்கள் சிவபாபாவை நினைக்கவில்லை சொல்லி சொல்றாரு. இப்போ உங்களுக்கு மெய் சிலிர்த்து போகல,
அப்படின்னா உங்களுக்கு வந்து கடவுளை நீங்க தெரிஞ்சுக்கல, அவரை நினைக்கலன்னு சொல்லி சொல்றாரு. அதாவது ஞானத்தின் 3வது கண் சிறிது திறந்திருக்கிறது. அப்ப உங்களுக்கு வந்து லைட்டா ஞானம் புரிஞ்சிருக்குது. சரியா இன்னும் புரியல. அதனாலதான் இன்னும் உங்களுக்கு குஷி வரல, மகிழ்ச்சியில மெய்சில் இருக்கலாம்னு சொல்லி சொல்றாரு. யாருக்கு வேண்டுமானாலும் சுருக்கமாக புரிய வைக்க வேண்டும் என பாபா கூறுகிறார். இப்ப பாபா சொல்றாரு, ரொம்ப நேரம் எடுக்காதீங்க, சுருக்கமா புரிய வைங்கன்னு சொல்லி சொல்றாரு. பெரிய பெரிய திருவிழாக்கள்லாம் நடக்குது, சேவை செய்வதற்கு ஒரு படம் கூட போதும் என்பது குழந்தைகளுக்கு தெரியும். இப்ப நிறைய திருவிழாலாம் நடக்குதுல்ல, அங்க போயிட்டு ஏதாவது ஒரு படம் எடுத்துட்டு போனா கூட போதும். இப்ப பேட்சே நமக்கு குத்திருக்கிறாங்க, அந்த பேட்ச்ல திருமூர்த்தி இருக்குது, லட்சுமி நாராயணன் இருக்கு, அதை வச்சே புரிய வச்சிடலாம்னு சொல்லி சொல்றாரு. இதெல்லாம் நாடக சக்கரத்தின் படம் இருந்தா கூட பரவாயில்லைன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அந்த சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகன்ற அந்த 4 யுகங்களுடைய படம், நாடக சக்கரத்தினுடைய படம், அதை வச்சே எல்லாத்தையும் புரிய வச்சலாம்னு சொல்லி சொல்றாரு. பாபா நாடகம் மற்றும் மரம், கல்பவிருட்ச மரம் அல்லது கல்பவிருட்ச மரம் மற்றும் 84 பிறவிகளின் அந்த ஏணிப்படி சக்கரத்தை புரிய வைக்கிறார். இது எல்லாத்தையும் நமக்கு பாபா தான் வந்து புரிய வைக்கிறார். பிரம்மா மூலமாக பாபாவின் இந்த சொத்து நமக்கு கிடைக்கிறது. இதுதான் நமக்கு ஆஸ்தி. புத்தியில ஞானத்தை கொடுத்து நமக்கு சொத்து கொடுக்கிறாரு. இது மிகவும் தெளிவாக இருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. இந்த படத்திலேயே அனைத்தும் வந்து விடுகிறது. எல்லாமே அந்த நாடக சக்கர படத்திலே வந்துடுது. இவ்வளோ படங்களுக்கு அவசியமே இல்லை. இந்த 2 படங்களும் மிக பெரிதிலும் பெரிதாக இருக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. இந்த திருமூர்த்தி படமும் நாடக சக்கர படமும் பெருசா ஆக்கி வைங்க. அதுல எழுதி இருக்கணும். என்ன எழுதி இருக்கணும்னா, விநாசத்திற்கு முன்பாக ஜீவன் முக்தியை அடைதல் என்பது தந்தை அளித்துள்ள பிறப்புரிமை ஆகும் சொல்லி அப்படின்னு எழுதுங்கன்னு சொல்லி சொல்றாரு. விநாசத்துக்கு முன்னாடியே ஜீவன் முக்தி எல்லாருக்குமே அது பிறப்புரிமை. உலகத்துல இருக்கிற 800 கோடி ஆத்மாக்களுக்கும் பிறப்புரிமை உங்களுக்கு கடவுளே கொடுக்குறாரு. அதை வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லி எழுதுங்க. நிச்சயமாக விநாசமும் நடக்கும். பாபா சொல்றார், கண்டிப்பா விநாசம் நடக்கும். நாடகத்தின் திட்டப்படி தாங்களாகவே அனைத்தையும் புரிந்து கொள்வார்கள். பாருங்க, டிராமா திட்டப்படி நீங்க போய் எல்லாருக்கும் சொல்லி புரிய வைக்கணும்னு இல்லை, அவங்கவுங்களே டிராமா பிளான் படி புரிஞ்சுக்குவாங்கன்றாரு. ஏன்னா நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்து தானாவே எல்லாருமே அவங்களே புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. நீங்கள் புரிய வைப்பதற்கு அவசியம் இல்லை. நீங்க போய் ஓடி ஓடி எல்லாருக்கும் புரிய வைக்கணும்னு கூட அவசியம் இல்லை, தானாவே எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்கன்றாரு. எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற இந்த சொத்து கிடைக்கிறது. இப்போ கடவுளே வந்து இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட சொத்து நமக்கு கொடுக்குறாரு. இப்போ எல்லைக்குட்பட்ட சொத்துனா இந்த வீடு வாசல் அவ்வளோதான். அதை தாண்டி நமக்கு என்ன கிடைக்கும்? பக்கத்து வீடை கூட நம்மளால கேட்க முடியாது இல்லையா, அது அவங்க வீடு. ஆனா நமக்கு கடவுள் வந்து எல்லையற்ற சொத்து கொடுக்குறாரு. உலகமே, இந்த பாரத பூமியே உலகமா இருக்கும், ஒரே கண்டம் தான் இருக்கும். அப்ப அந்த பாரதத்தையே நீங்க தான் ஆள போறீங்க. அந்த எல்லையற்ற சொத்து நமக்கு கொடுக்குறாரு. நமக்கு அன்பு, அமைதி, சுகம், சாந்தி இதுதான் கிடைக்க மாட்டுது இல்லையா. நம்ம எல்லாத்தையும் விலைக்கு வாங்கிடலாம், அம்மாவோட அன்பை விலைக்கு வாங்க முடியாதுன்ட்டு பாட்டுலாம் பாடுவாங்க இல்லையா. அந்த மாதிரி அவர் அன்புக்கு தான் இப்போ வந்து யாருக்குமே கிடைக்க மாட்டுது. அந்த எல்லையற்ற சொத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்பு, அமைதி, சுகம், சாந்தி இதெல்லாம் எந்த கடையிலையும் விற்காது இல்லையா. இதை தான் கடவுள் வந்து நமக்கு கொடுக்குறாரு. ஒரு கூட்டு குடும்பமா ஒரு சந்தோஷமான வாழ்க்கை, ஒரு தங்க மாளிகை வைர வைடூரம் இருந்தாலும் அதை யாரும் எடுத்துட்டு போக மாட்டாங்க, எல்லாரும் ஒத்துமையா வாழ்வாங்க. ஆசை என்றால் என்னவென்றே தெரியாத நிலையில அந்த தேவதைகள் வாழ்வாங்க. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கைய இப்ப எல்லையற்ற சொத்து நமக்கு கடவுள்கிட்ட இருந்து கிடைக்குது. இது நன்கு நினைவில் இருக்க வேண்டும் சொல்லி சொல்றாரு. ஆனால் மாயா உங்களை மறக்க செய்கிறது. என்னதான் நம்ம ஞானம் நல்லா புரிஞ்சுக்கிட்டாலும் கடவுள் எல்லாத்தையும் தான் சொல்றாரு, இருந்தாலும் முழு நாளும் நினைவுல இருக்கிறது இல்ல. மாயா வந்து மறக்க வைக்குது, பாபாவையும் மறக்க வைக்குது. நம்ம இந்த மாதிரி ஆக போறோம், நம்ம புது உலகத்துக்கு போக போறோம், சொர்க்கத்துக்கு போக போறோன்றதே மறந்து போகுது. ஏன்னா அந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு வந்து டெய்லி கர்ம கணக்குகள் ஏதாவது வந்துட்டு இருக்குது இல்லையா, அதனால நம்ம மறந்துடுறோன்றாரு. நேரம் சென்று கொண்டே இருக்கிறது. இப்ப டைம் கூட போயிட்டே இருக்குன்றாரு. நிறைய காலம் கடந்து விட்டது. பிரம்மா உடல்ல பாபா அவதரிச்சு அவர் 88 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 100 ஆண்டுகள் தான் பிரம்மாவினுடையதுன்னு சொல்லுவாங்க. அப்போ இன்னும் 12 ஆண்டுகள் தான் இருக்குது. நிறைய காலம் போயிடுச்சுன்னு சொல்லி பாபா பாடப்பட்டிருக்கிறது சொல்லி சொல்றாரு. இது இச்சமயத்தை குறிப்பதாகும் சொல்லி பாபா சொல்றாரு. இந்த நேரம் தான் நிறைய காலம் போயிடுச்சு, இன்னும் சிறிது காலம் தான் இருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. ஸ்தாபனை கோடு இப்ப நடந்துட்டு இருக்குது. இப்ப இறைவனே வந்து பிரம்மா மூலமா ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த ஒரு தேவதா தர்மத்தை ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்கிறாரு. விநாசத்திற்கு சிறிது காலம் தான் இருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. இன்னும் கொஞ்ச நாள் தான். பிரம்மா மூலமா ஸ்தாபனை, விஷ்ணு மூலமா பாலனை, சங்கர் மூலமா விநாசம்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அந்த விநாசத்திற்கு இன்னும் கொஞ்ச காலம் தான் இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. குறைவிலும் குறைவானதாக தான் இருக்கிறது. பிறகு என்ன நடக்கும் என்று சிந்திக்க வேண்டியிருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. இப்போது எழவே இல்லை, பின்னால் எழுந்து விடுவார்கள். இப்ப எல்லாரும் கும்பகர்ணம் மாதிரி தூங்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா, அவங்க 3வது கண் தூங்கிட்டு இருக்குது இல்லையா, புத்தி புட்டு க்ளோஸ் ஆயிருக்கிறது. பின்னாடி எல்லாரும் வீழ்ச்சிக்குவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. எல்லாரும் பின்னாடி எழுந்துருவாங்க.
கண்கள் பெரியதாகி கொண்டே போகும். அப்புறம் போக போக மூன்றாவது கண் வந்து பெருசாயிட்டே போகுன்றாரு. இந்த கண்கள் இல்லை, புத்தியின் கண்கள் பெருசாயிட்டே போகும். அவ்வளோ ஞானம் அவங்க வந்து அடைவாங்க. ஞானத்தை கேட்டு கேட்டு அவங்களுடைய புத்தி வந்து திறந்துருன்றாரு. சிறிய சிறிய படங்களில் அவ்வளோ மகிழ்ச்சி வருவதில்லை. நீங்கள் இப்போ வச்சிருக்கிறீங்க இல்லையா குட்டி குட்டியாக படம், இப்போ ஏணிப்படிகள் இதெல்லாம் வந்து குட்டி குட்டியாக வச்சிருக்கிறீங்க. சென்டரில் கூட நம்ம பெருசு பெருசாக செஞ்சு மாட்டியிருக்கிறோம். ஆனால் இருந்தாலும் அதில் அவ்வளோ மகிழ்ச்சி வர்றதில்ல சொல்லி சொல்கிறாரு. பெருசு பெருசாக உருவாக்கப்படும் விஞ்ஞானம் கூட எவ்வளோ உதவி செய்கிறது சொல்லி சொல்கிறாரு. பாபா சொல்கிறாரு, இப்போ இந்த பெருசு பெருசாக உருவாக்கப்படணும்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த இந்த படங்களெல்லாம் பெருசு பெருசாக உருவாக்குங்கன்றாரு. சயின்ஸ் கூட உங்களுக்கு உதவி செய்கிறதுன்னு சொல்லி சொல்கிறாரு. விநாசத்தின் போது தத்துவங்களும் நமக்கு உதவி செய்கிறது, இந்த சயின்ஸும் உதவி செய்கிறது. இந்த அணுகுண்டும் எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா, அதுவும் நமக்கு உதவி செய்தான். மற்றபடி இந்த தத்துவங்கள் 5 தத்துவங்களும் சீருது ஒரே டைமில். எரிமலை வெடிக்குது, அப்புறம் பூகம்பம் வருது, ஒரு பக்கம் பார்த்தா சுனாமி வருது. அந்த மாதிரி எல்லாம் வந்து பூமியை தூய்மை பண்ணிடுது. அப்போ தானே சொர்க்கம் வர முடியும். உங்களுக்கு இதெல்லாம் ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லி சொல்கிறாரு. ஒரு பைசா செலவில்லாமல் உங்களுக்கு எவ்வளோ உதவி செய்கிறது பாருங்கள். இந்த இயற்கை வந்து உங்களுக்கு பைசா செலவில்லாமலே வேலை செய்யுது. இப்போ ஒரு வீடை க்ளீன் பண்ணோன்னா கூட ஒரு வேலைக்காரியை கூப்பிட்டா நமக்கு காசு கேட்குறாங்க இல்லையா, எப்படியும் ஒரு 1000 ரூபாவது 2000 ரூபாவது கொடுக்கணும் நம்ம. ஆனால் இப்போ பாருங்கள், இயற்கை நமக்கு காசு கூட கொடுக்க தேவையில்ல, அது ஒரு பைசா செலவில்லாமல் நமக்கு உதவி செய்தான், பூமியை க்ளீன் பண்ணி கொடுத்துருதான். பாபா சொல்றாரு, உங்களுக்காக முற்றிலும் தூய்மையாக்கி விடுகிறது. பாருங்க, சொர்க்கம் வரணும், நீங்க எல்லாரும் தேவதைகளா மாறின பிறகு அந்த உலகத்துல நீங்க வாழறதுக்காக இப்ப இயற்கை வந்து உங்களுக்கு முற்றிலும் தூய்மையாக்கிடுதுன்னு சொல்லி சொல்றாரு. இது மோசமான உலகமாகும். இப்ப நீங்க நடிச்சிட்டு இருக்கிறது மோசமான கலியுகம். இது ரொம்ப 5 விகாரங்களும் மோசமாயிட்டு இருக்குது இல்லையா. அஜ்மீரில் சொர்க்கத்தின் நினைவு சின்னம் இருக்கிறது. அஜ்மீர்ன்ற ஊர்ல வந்து சொர்க்கம் எப்படி இருக்குன்றத அந்த வரைபடம், அந்த இது மாடலே அங்க இருக்குது, சொர்க்கத்தினுடைய மாடலே. அங்க போய் பார்த்தா தெரியும். இங்கே தில்வாடா கோயில்ல கூட ஸ்தாபனையின் நினைவு சின்னம் கூட இருக்கிறது. தில்வாடா கோயில்ல கீழே எல்லாரும் உட்காந்து யோகா பண்ணுவாங்க, மேல வந்து சொர்க்கம் இருக்கிற மாதிரி மாடல் இருக்கும். அங்கே அது வந்து கட்டினது ஜெயின்ஸ் கட்டியிருக்கிறாங்க. ஆனா ஜெயின் கோயில், ஜெயின் டெம்பிள். ஆனா பாத்தீங்கன்னா அது நம்மளுடைய நினைவு சின்னம் சொல்லி பாபா சொல்றாரு. எல்லாரும் ஒருத்தவங்க பார்த்துக்கிட்டு யோகா பண்ணிட்டு இருப்பாங்க, அது ராஜ யோகம் தான். இப்ப நம்ம பண்றோம் இல்லையா, எல்லாரும் ஒன்னா ஒருத்தவங்கள பார்த்துட்டு கண்ணை திறந்துக்கிட்டே யோகா பண்ணிட்டு இருக்கிறது ராஜ யோகம் தான், நம்ம பண்றது தான். அந்த மாதிரி கீழே யோகா பண்ணிருப்பாங்க, மேல வந்து சொர்க்கம் காமிச்சிருப்பாங்க. அப்ப அது நம்முடைய நினைவு சின்னம் தானேன்னு சொல்லி சொல்றாரு. ஆனால் எதையுமே புரிந்து கொள்ள முடியாது, ஆனா அவங்களால எதையும் புரிஞ்சுக்க முடியாது. இப்போது நீங்க புத்திசாலியாகி இருக்கிறீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. மனிதர்கள் விநாசம் நடக்கும் என்பது எங்களுக்கு தெரியாது, புரியவில்லை என்கிறார்கள். அந்த காலத்துல 350 பேர் தான் பாபா ஆரம்பத்துல இந்த முரளி சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ வந்து 196 கண்ட்ரீஸ்ல வந்துருச்சு. இப்ப எல்லாருக்குமே தெரியுது, எல்லாருமே கேக்குறாங்க, எப்பங்க உலகம் அழியும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஏன்னா அவ்வளவு மோசமா நடக்குது, எல்லா இடத்துலயும் நடக்கிறத பார்த்து எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க. இது அந்த காலத்துல சொல்லியிருக்கிறாங்க. மனிதர்கள் விநாசம் நடக்கும்ன்றது எங்களுக்கு தெரியாது, புரியவில்லைன்ட்டு சொல்றாங்க. புலி வருகிறது என்ற ஒரு கதை இருக்கிறது அல்லவா, ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு நாள் வந்து அனைத்து பசுக்களையும் தின்றுவிட்டது. ஒரு கதை ஒண்ணு கூட இருக்கான். புலி வருதுன்னு சொல்லுவாங்களாம், வரவே வராதான். திடீர்னு பார்த்தா அவங்க யாருமே கண்டுக்கலையாம். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் பார்த்தா வந்து எல்லா பசியும் சாப்பிட்டுருச்சான். அந்த மாதிரிதான் நடக்க போகுதுன்னு சொல்லி சொல்றாரு. புலி வருதுன்னு நீங்க விநாசம் வருதுன்னு சொல்லிட்டே இருப்பீங்க, உங்களுக்கே தெரியாது, திடீர்னு ஒரு நாள் முடிஞ்சிடும்னு சொல்லி சொல்றாரு. நீங்கள் கூட இந்த பழைய உலகம் முடிய போகிறது என்கிறீர்கள். நம்ம கூட சொல்றோம் எல்லாருக்கும், இந்த பழைய உலகங்க இது முடிய போகுது, சொர்க்கம் வரப்போகுதுன்னு. நிறைய காலம் இப்ப சென்று விட்டது, சிறிதளவே இருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. இந்த ஞானம் முழுவதையும் குழந்தைகளாகிய நீங்க புத்தியில் தாரணை செய்ய வேண்டும். இப்ப நம்ம வந்து இந்த ஞானத்தை அசை போட்டுட்டே இருக்கணும். காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நம்ம வந்து கடவுளே என்னை தேர்ந்தெடுத்துக்கிறாரு, நான் ஒரு தேவதை ஆத்மா, எனக்கு ஞானம் கொடுத்துட்டு இருக்கிறாரு பாபா, நான் அடுத்த பீரியட சொர்க்கத்துக்கு போக போறேன். இதை அப்படியே தாரணை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் வந்து சொரூபத்துல வர முடியும், அது மாதிரி மாற முடியும். நான் ஒரு ஆத்மா, இந்த உடல் அல்ல, இந்த கடைசி பிறவி எனக்கு, இதெல்லாம் நான் நடிச்சிட்டு இருக்கிறேன், நான் எப்போ வேணாலும் இந்த உடலை விட்டு போயிடுவேன், என் கர்ம கணக்குகளை முடிச்சிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஞானத்தை நீங்க பேசிக்கணும், உங்களுக்குள்ளாரே பேசிக்கிட்டு தாரணை பண்ணி புத்தியில தாரணை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி இருந்தாதான் ஆத்மால சக்தி வரும். ஆத்மா தான் தாரணை செய்கிறது, உடல் தாரணை செய்யல, அந்த ஆத்மா தான் இந்த ஞானத்தை தாரணை செய்யுதுன்னு சொல்லி சொல்றாரு. பாபாவின் ஆத்மாவிலும் ஞானம் இருக்கிறது. இப்ப நமக்கு எப்படி ஆத்மால புத்தியில ஞானத்தை வந்து பாபா தாரணை செய்ய வைக்கிறாரோ, அதே மாதிரி சிவபாபாவோட ஆத்மா, அவர் தான் பரம்பிதா பரமாத்மா இல்லையா, அவரோட ஆத்மாவிலையும் ஞானம் ஃபுல்லா இருக்குது, அவர் ஞான கடலா இருக்கிறாரு.
அவர் சரீரத்தை ஏற்கும்போது ஞானத்தை கொடுக்கிறார். அந்த ஆத்மா வந்து இந்த பிரம்மா உடல்ல வந்து பிரவேசமாகும் போது, நெற்றிபுரத்தில் பிரவேசமாகும் போது அவர் ஞானத்தை அந்த வாய் மூலமா நமக்கு சொல்றாரு. நிச்சயமாக அவருக்குள் ஞானம் இருக்கிறதுனால தான் நாலேஜ்ஃபுல்ன்ட்டு அவரை சொல்றோம் இல்லையா, காட் ஃபாதர், இறை தந்தைன்ட்டு அவரை சொல்றோம். முழு சிருஷ்டியின் முதல் இடைக்கடை ஞானத்தை அவர் தான் அறிந்திருக்கிறார். அதுதான் சிதம்பர ரகசியம் சொல்லி சொல்லுவோம். நடராஜர் ஞான நடனம் ஆடுறாருன்னு சொல்லி சொல்லுவாங்க. அது ஆக்சுவலாக வந்து இந்த சிருஷ்டி தான் வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது திரும்ப திரும்ப. அந்த எப்படி வந்து காலை வந்தால் பகல் வருது, பகல் இரவு, காலையில் வந்தால் அப்புறம் மதியம் ஆயிடுது, அப்புறம் இரவு ஆயிடுது, அப்புறம் திரும்ப இரவு முடிஞ்சோடனே காலை வருது. அதுபடியே ஒரு சர்க்கிளாக இருக்குது. அதே மாதிரி சீசன்லாம் கூட வின்டர் சீசன், சம்மர் சீசன், அந்த மாதிரி இலையுதிர் காலம், அப்புறம் பனிக்காலம்ன்ட்டு அப்படியே அதுவும் சர்க்கிளாக இருக்குது. அது மாதிரி இந்த சிருஷ்டியும் ஒரு சர்க்கிள். இது வந்து சத்தியுகம், அப்புறம் திரேதாயுகம், அப்புறம் துவாபரயுகம், கலியுகம். கலியுகம் முடிஞ்சு சொர்க்கம் வரும். இதுவும் ஒரு சர்க்கிள். இதெல்லாம் நமக்கு வந்து முன்னாடி தெரியாது. இதுதான் சிதம்பர ரகசியம்னு சொல்லி பாபா புரிய வைக்கிறாரு. இதுதான் வந்து நான் ஸ்டாப்பாக சுற்றிட்டு இருக்குது. இது வந்து முடிவே இல்லை, எண்டே இல்லை, இதுக்கு ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை, திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகுது அப்படின்னு சொல்லி பாபா சொல்றார். மேலும் சிருஷ்டி சக்கரம் எவ்வாறு சுழல்கிறது என்ற ஞானமும் இப்போ நமக்கு இருக்கிறது. ஆகவே ஆங்கிலத்தில் நாலேஜ்ஃபுல் என்ற வார்த்தை மிக நன்றாக இருக்குது. தமிழில் ஞானம் நிறைந்தவர் சொல்றதுக்கு பதிலாக ஆங்கிலத்தில் நாலேஜ்ஃபுல்னு சொன்னால் நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. மனித சிருஷ்டி என்ற மரத்தின் விதை ரூபமாக இருப்பதனால அவருக்குள் அனைத்து ஞானமும் இருக்கிறது. அவருக்கு ஏன் அவ்வளோ ஞானம் இருக்குது? கடவுளுக்கு, சிவனுக்கு எல்லா ஞானமும் இருக்குது. அவர் ஞான கடலாக இருக்கிறாரு. ஏன்னா இந்த மனித சிருஷ்டி மரத்தினோட விதையா அவர் இருக்கிறாரு. இப்போ ஒரு மாங்காய் மரம் இருக்குதுன்னா அந்த மாங்காய் மரத்தினுடைய விதை வந்து ஒரு மாவிதையா தான் இருக்கும். அந்த மாவிதை, அந்த விதைக்குள்ள எல்லா மரத்தினுடைய ஞானமும் இருக்கும். அதுல பூக்க போறது மாம்பூ தான் பூக்கும், அதுல பழுக்க போறது மாங்காய் தான், மாங்காயா ஆகி அப்புறம் மாம்பழம் வரும்ன்றது அந்த விதையிலேயே அந்த ஞானம் இருக்கும். அந்த மாதிரி இந்த மனித சிருஷ்டி மரம்ன்றது ஒரு மரம். அந்த மரத்தினுடைய விதையா கடவுள் தான் இருக்கிறாரு. அவர் தான் சிவன். அவர் விதை ரூபமா இருக்கிறதுனால அவருக்குள்ளார இந்த உலகத்தினை பத்தின எல்லா ஞானமும் அவர்கிட்ட தான் இருக்குது. அவரே வந்து சொல்லி புரிய வைக்கும் போது தான் நமக்கு தெரியுது. இது வந்து மனிதர்கள் சொல்ற வழியெல்லாம் வேற, இது வந்து கடவுளே சொல்ற வழி. அதனால அவர் சத்தியமானவர் சிவன் சொல்றதுனால எல்லா ஞானமும் அவர்கிட்ட இருக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. நீங்கள் வரிசை கிரமமாக இப்ப இதை புரிஞ்சுக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. நம்மளும் வந்து கடவுள்கிட்ட வந்து ஞானத்தை கேட்டு இதை படிச்சு தெரிஞ்சுக்கிறோம். அவர் சொன்னது இதெல்லாம் உண்மை, இப்படிதான் இருக்கணும், இப்படி இருந்தாதான் தப்பிக்க முடியும், எப்படி விகாரத்தை வெல்றது, இதை எப்படி மனித மரம் வந்து எப்படி உருவாச்சு, இந்த இந்த சிருஷ்டி எப்படி உருவாச்சு, இந்த சிருஷ்டியில எத்தனை பாகம் இருக்குது, இதுல நம்ம எப்படி நடிச்சு வந்திருக்கிறோம், மறுபிறவி எப்படி எடுத்திருக்கிறோம், கர்மத்தின் ரகசியம், இது எல்லாத்தையும் கடவுளே வந்து நமக்கு புரிய வைக்கிறாரு. சிவ தந்தை தான் நாலேஜ்ஃபுல் ஆவார். இதை நன்றாக புத்தியில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் சொல்லி சொல்றாரு. அனைவரின் புத்தியிலும் ஒரே மாதிரியான தாரணை நடக்கிறது என்பது கிடையாது. எல்லாருக்கும் இந்த ஞானம் ஒரே மாதிரி புரியாது. நம்ம ஒரு மாதிரி அதை புரிஞ்சுக்குவோம். இதே சிஸ்டருங்க வந்து சொன்னாங்கன்னா அவங்க ஒரு மாதிரி சொல்லுவாங்க. அப்போதான் நமக்கு தெரியும், ஓ நம்ம படிக்கும் போது இதை நம்ம வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டோம், இப்போ சிஸ்டர் சொல்லும் போது தான் நமக்கு புரியுது, கரெக்டாக சொல்றாங்க அப்படின்ட்டு. அதனால தான் எல்லாரும் சொல்றதையும் நம்ம கேட்கணும். அப்போ ஞானம் வந்து ஒவ்வொருத்தவங்க ஒரு மாதிரி சிந்தனை பண்ணி அதை சொல்லுவாங்க. அதனால அதை எல்லாத்தையும் கேட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். சிலர் வந்து எழுதுறதுனால எந்த தாரணையும் ஆகாதுன்னு சொல்லி சொல்றாரு. இப்போ முரளியை உட்காந்து பாயிண்டாக எழுதுறதுனால என்ன ஆக போகுதுன்னு சொல்லி சொல்றாரு. பேருக்கு எழுதுகிறார்கள், சும்மா பேருக்குன்னு எழுதுறாங்க, யாருக்கும் சொல்ல முடியாது. எழுதுறது அப்படியே மறந்துடுவாங்க, நோட்டோட போயிடும். வெறும் காகிதத்திற்கு சொல்கிறார்கள், நோட்டுக்கு போய் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதே மனுஷனுக்கு சொன்னாவது தாரணை ஆகும். அவங்க போய் நோட்டில் போய் எழுதிட்டு இருக்கிறாங்க. காகிதம் என்ன செய்யும் சொல்லி பாபா கேட்குறாரு. காகிதத்தினால் யாரும் புரிஞ்சு கொள்ள மாட்டார்கள். நீங்கள் நோட்டில் எழுதுறதுனால மற்றவங்களுக்கு என்ன நன்மை ஏற்பட போகுது? நீங்கள் அதை போய் மற்றவங்களுக்கு சொன்னாலும் நன்மை ஏற்படும்ன்றார். இந்த படத்தின் மூலம் மிக நன்றாக புரிந்து கொள்வார்கள். நீங்கள் இதெல்லாம் விட இந்த 7 நாள் கோர்ஸோட படம் இருக்கு இல்லையா, பாபா, இந்த லட்சுமி நாராயணன், அதுக்கப்புறம் சிருஷ்டி சக்கரம், ஏணிப்படி, இந்த எல்லா சித்திரத்தையும் நல்லா புரிய வைங்கன்னு சொல்லி சொல்றாரு. மிக பெரிதிலும் பெரிய ஞானம் இது. எனவே எழுத்துக்கள் கூட பெரிதிலும் பெரியதாக இருக்கணும்னு சொல்லி சொல்றாரு. இது பாருங்க, கடவுளே வந்து சொல்ற ஞானம், எப்பேற்பட்ட ஞானம் இது. ஒரு காலத்துல கண்ணுல ஒத்திக்குவாங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. இப்ப கிடையாது. நீங்க போக போக உங்க பேட்ச் இருக்கு இல்லையா, அதை கண்ணுல எடுத்து ஒத்திக்குவாங்கன்னு சொல்லி பாபா ஒரு முரளியில சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா அந்த அளவுக்கு கடவுளை தேடி தேடி அலையிறாங்க. அவர் கிடைச்சிட்டாரு. அவருடைய பெரிய ஞானம் இது. இந்த ஞானம் வந்து பெருசான எழுத்து
எழுத்துக்களில் எழுதணும்னு சொல்லி பாபா சொல்கிறாரு. பெரிய பெரிய படங்களை பார்க்கும்போது இதில் ஏதோ நிச்சயம் விஷயம் இருக்கிறதுன்ட்டு புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போது நம்ம பெருசாக படம் சிலை இந்த மாதிரிலாம் செஞ்சு வைக்கும்போது ஏதோ இருக்குது, அதனால தான் இவங்க இதுக்கு இவ்வளோ மெனக்காடுறாங்கன்ட்டு புரிஞ்சுக்குவாங்க. ஸ்தாபனை மற்றும் விநாசம் கூட எழுதப்பட்டிருக்கிறது சொல்லி பாபா சொல்கிறாரு. நம்ம இந்து தர்மத்திலே சொல்லியிருக்கிறாங்க இல்லையா, பிரம்மா மூலமாக ஸ்தாபனை, சங்கரர் மூலமா விநாசம்னு சொல்லிட்டு. அதனால ஸ்தாபனையும் மற்றும் விநாசம் ரெண்டுமே எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ராஜ்யத்தின் ஸ்தாபனை ஏற்படுது. இது இறை தந்தை அளித்துள்ள பிறப்புரிமை ஆகும். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஜீவன் முக்தி அடைய உங்க உரிமை இருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. இப்போ ராஜ்யமே ஸ்தாபனை ஆயிட்டு இருக்குது. அவர் அந்த ராஜ்யத்தை எல்லாருக்கும் கொடுக்குறாரு. எல்லாருக்குமே அந்த பிறப்புரிமை இருக்குன்னு சொல்றாரு. ஒவ்வொரு குழந்தைக்குமே ஜீவன் உடல்ல இருந்துகிட்டே சந்தோஷமா வாழறதுக்கான, முக்தி அடைந்த நிலையில வாழறதுக்கான உரிமை இருக்குதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அனைவரும் ஜீவன் பந்தனத்துல இப்ப இருக்கிறாங்க. இப்ப கலியுகத்துல அவங்க எல்லாமே பந்தனத்துல மாட்டிட்டு இருக்கிறாங்க. பற்று வச்சுக்கிட்டு இதுதான் என் குடும்பம், இது இவங்க என் குழந்தை, எங்க கணவன், மனைவி, என்னோட சகோதரர், தாய் அப்படின்ட்டு பந்தனத்துல சிக்கிட்டு இருக்கிறாங்க. இவர்களை ஜீவன் பந்தனத்திலிருந்து ஜீவன் முக்திக்கு எப்படி அழைத்து செல்வது என குழந்தைகளின் புத்தியில் இருக்க வேண்டும். இப்ப நம்ம எல்லாரும் யோசிக்கணும். யோசிச்சு நம்ம எப்படி வெளியே வரோமோ அது மாதிரி மற்றவங்களையும் இந்த ஞானத்தை சொல்லி ஜீவன் பந்தனத்திலிருந்து முக்திக்கு எப்படி கொண்டு வர்றதுன்ட்டு புத்தியில யோசிக்கணுன்றாரு. முதலில் சாந்தி தாமம் செல்வார்கள். முதல்ல எல்லாரும் பரந்தாமத்துக்கு போவாங்க, பிறகு எல்லாரும் சொர்க்கத்துக்கு வருவாங்க. சுகதாமத்தை தான் ஜீவன் முக்தின்ட்டு சொல்றாங்கன்னு சொல்றாரு. இந்த படங்களை பெருசாக நீங்க செய்யணும். முக்கியமான படங்கள் அல்லவா, மிக பெரிய பெரிய எழுத்துக்கள் இருந்தால் பிகே இவ்வளோ பெரிய படங்களை தயாரித்திருக்கிறார்கள், நிச்சயமாக ஏதோ ஞானம் இருக்கிறதுன்ட்டு மனிதர்கள் சொல்லுவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. எங்கெங்கே உங்களுடைய பெரிய பெரிய சித்திரங்கள் இருக்கிறதோ அங்கே இது என்ன என்று அவங்களே வந்து கேட்பார்கள். உங்களுக்கு புரிய வைப்பதற்காக இவ்வளவு படங்களை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோன்ட்டு நீங்க சொல்லுங்கன்னு சொல்லி சொல்றாரு. இவர்களிடம் எல்லையற்ற சொத்து இருந்தது என இதில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ வந்து நம்ம படத்தை பெருசா எழுதி வச்சோம்னா அவங்க வந்து அவங்களே கேட்பாங்க இது என்னன்ட்டு. நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நாங்கள் இவ்வளோ பெருசு உருவாக்கி இருக்கிறோம், எங்கள்கிட்ட எல்லையற்ற சொத்து இருக்குன்ட்டு நம்ம தெளிவாக எழுதப்பட்டிருக்குதுன்ட்டு அவங்க பார்ப்பாங்க. இது நேற்றைய விஷயமாகும், இன்று இல்லை. நேற்று தான் இவ்வளோ பெரிய சொர்க்கம் இருந்துச்சு, இன்னைக்கு இல்லை. ஏனென்றால் 84 பிறவிகளை நீங்கள் எடுத்து இப்போ கீழே வந்துட்டாங்கன்னு சொல்லி புரிய வைங்கன்றாரு. சதோ பிரதானத்துலேருந்து தமோ பிரதானமாக எல்லாரும் ஆகத்தான் வேணும் சொல்கிறோம் இல்லையா. ஏன் நம்ம தூய்மையாக தானே இருந்தோம், ஏன் திடீர்னு இப்படி ஆயிட்டோம் அப்படின்னா கடவுள் சொல்கிறாரு, குழந்தைகளே நீங்க எல்லாரும் தமோ பிரதானமா ஆகிதான் ஆகணும்னு சொல்லி சொல்றாரு. ஞானம் மற்றும் பக்தி, பூஜைக்குரியவர் மற்றும் பூஜாரி, மேடு பள்ளம் அந்த மாதிரி சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி நல்லது கெட்டது அந்த மாதிரி தான். ஞானம் இருந்தால் அது பக்தி இருக்க தான் செய்யும். பூஜைக்குரியவராக ஒரு காலத்தில் இருந்தால் நம்மளே தான் பூஜாரியாக ஆகணும்னு சொல்லி சொல்கிறாரு. பாதியாக இந்த விளையாட்டு உருவாக்கப்பட்டிருக்கிறது சொல்லி பாபா சொல்கிறார். எனவே பெரிய பெரிய சித்திரங்களை உருவாக்க தைரியம் வேண்டும் சொல்லி பாபா சொல்கிறாரு. இப்போ நீங்கள் அந்த மாதிரி பெரிய ஏணிப்படி இதெல்லாம் வைக்கணும்னா ஒரு தைரியம் வேணும்னு சொல்லி சொல்கிறாரு. தைரியமுள்ள குழந்தைகள் அடி எடுத்து வைப்பாங்க, பாபா வந்து உதவி செய்வார். சேவைக்கு கூட ஆர்வம் வேண்டும். எத்தனை பேர் இதை சேவை இறங்குறாங்க, சேவை பண்றது கூட ஆர்வம் வேணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. டெல்லியில் ஒவ்வொரு மூலையிலும் சேவை செய்யணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. இதெல்லாம் அந்த காலத்திலே சொல்லியிருக்கிறாரு. திருவிழா நடக்கும் இடங்களில் நிறைய மக்கள் வருகிறார்கள். இப்ப திருவிழா போன்ற இடத்துலலாம் இப்போ நிறைய பேர் வராங்க இல்லையா, அங்க போயிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, சேவை செய்யுங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அங்கே உங்களுக்கு இந்த சித்திரங்கள், இப்ப இந்த சித்திரங்கள்லாம் நம்ம எடுத்துட்டு போயிட்டு சொல்லி புரிய வைக்கலாம், அங்க உங்களுக்கு பயன்படும் சொல்லி பாபா சொல்றாரு. திருமூர்த்தி நாடக சக்கரம் தான் ரொம்ப முக்கியமானதுன்னு இந்த முரளியில சொல்லிட்டே இருக்கிறாரு. திருமூர்த்தினா அந்த பிரம்மா விஷ்ணு சங்கரர் அந்த 3 படம் இருக்கு இல்லையா, அது மேல சிவபாபா இருப்பாரு. நாடக சக்கரம் இந்த 2 படம் தான் ரொம்ப முக்கியம். இதை வச்சினாலே புரிஞ்சிரும், அதை சொன்னீங்கனாலே புரிஞ்சுக்குவாங்கன்றாரு. இது மிகவும் நல்ல பொருளாகும் சொல்லி பாபா சொல்றாரு. குருடர்களுக்கு முன்பு இது கண்ணாடி மாதிரி வேலை செய்யும் சொல்லி சொல்றாரு. குருடர்களை படிக்க வைக்கப்படுகிறது. படிப்பது ஆத்மா அல்லவா. இப்ப குருடர்கள் படிக்கிறாங்கன்னா, குருடர்கள் அவங்களுக்கு கண்ணு தெரியாது, ஆனாலும் படிக்கிறது ஆத்மா இல்லையா. ஆனால் ஆத்மாவின் உறுப்புகள் சிறியதாக இருப்பதால் அவர்களை படிக்க வைப்பதற்கு படங்கள் போன்றவற்றை காட்ட வேண்டியிருக்கிறது. இப்ப ஆத்மாவுடைய சின்ன குழந்தையா இருக்குன்னா அதை படிக்க வைக்கிறதுக்காக சின்ன ஆத்மா உறுப்பு சின்னதா இருக்கனால அதுக்கு படங்கள்லாம் உருவாக்கி படிக்க வைக்கணும்ல. இப்போ எல்கேஜி யூகேஜிலாம் என்ன பண்ணுவாங்க, சின்ன குழந்தையா இருக்கிறதுனால ஆத்மா வந்து ஆத்மா தான், ஆனால் அதோடைய உறுப்புகள்ல சின்னதா இருக்கிறதுனால படமா வச்சு சொல்லி கொடுப்பாங்க. பிறகு கொஞ்சம் பெரியானதும் உலக வரைபடத்தை காட்டுகிறார்கள். அப்புறம் கொஞ்சம் பெருசானதும் தான் உலக வரைபடத்தை காட்டுவாங்க. பிறகு வரைபடம் முழுவதையும் புத்தியில் தான் வந்து விடுகிறது சொல்லி சொல்றாரு. அப்புறம் கொஞ்சம் பெருசானதும் அவங்களுக்கு அந்த உலகத்தினுடைய வரைபடம் எல்லாமே புத்தியில வந்துரும் சொல்றாரு. இப்ப
இப்போது உங்களுடைய புத்தியில் இந்த முழு நாடக சக்கரம் இருக்கிறது. இப்போ பாபா நமக்கு இந்த முழு நாடக சக்கரத்தையும் புரிய வைக்கிறார். இத்தனை தர்மங்கள் அனைத்துமே இருக்கிறது, எப்படி வரிசை கிரமத்தில் வர்றாங்க பிறகு செல்கிறார்கள் என்பது தெரிகிறது. இப்போ நாடக சக்கரத்தினுடைய படத்தை நம்ம பார்க்கும்போது எப்படி சத்தியுகம் திரேதாயுகம்ல ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இருக்கிறாங்க, அப்புறம் துவாபர யுகத்துலேருந்து இஸ்லாம தர்மம் வருது, அப்புறம் புத்த தர்மம், அதுக்கப்புறம் இந்த கிறிஸ்துவ தர்மம், அதுக்கப்புறம் இந்த குருநானக்கோடைய சீக்கிய தர்மம், சன்னியாச தர்மம், அதுக்கு நடுவில் இத்தனை தர்மங்கள் எப்படி இருக்குதுன்றத நம்ம அந்த வரைபடத்தை வச்சு புரிஞ்சுக்கிறோம். எப்படி வரிசை கிரமத்தில் வருகிறாங்க பிறகு செல்கிறாங்கள்ட்டும் நமக்கு தெரியுது இல்லையா. அங்கே ஒரே ஒரு ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் மட்டுமே இருந்தது சொர்க்கத்தில், அதனால அதுக்கு ஹெவன் சொல்றாங்க. பாபாவுடன் தொடர்பு கொள்வதனால்தான் ஆத்மா வந்து இப்ப தூய்மையற்ற நிலையிலேருந்து தூய்மையாகிரும்னு சொல்லி சொல்றாரு. இப்ப கடவுளோட நம்ம இணையறதுனால நம்ம ஆத்மா தூய்மை ஆகிடுதுன்னு சொல்லி சொல்றாரு. பாரதத்தில் பழமையான யோகம் தான் ரொம்ப பிரசித்தமானதுன்ட்டு பாடப்பட்டிருக்கிறது. அது சிவனே வந்து கற்றுக் கொடுத்தான்னு கூட சொல்லுவாங்க. யோகா என்றால் நினைவு, தந்தையாகி என்னை நினையுங்கள்ட்டு பாபா இப்ப நமக்கு சொல்றாரு. இதை கூற வேண்டி இருக்கிறது. பாபா சொல்றாரு, யோகானா கையை காலை உக்காந்துக்கிட்டு அடக்கி மடக்கி வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு அப்படிலாம் செய்யணும் அவசியம் இல்லை. மூச்சு அடக்கிறது இதெல்லாம் கிடையாது. யோகானாலே இங்க பாபா என்ன சொல்றாரு, நினைவு யாத்திரை தான். நீங்க நினைக்கணும். என்ன எப்படி ஒரு அப்பா வெளிநாட்டுல இருக்கிறாரு, ஒரு குழந்தை அவரை நினைச்சுக்கிட்டே இருக்குல்ல, எங்க அப்பா வரும்போது எனக்கு அது வாங்கிட்டு வருவாரு, இது வாங்கிட்டு வருவாரு, அது மாதிரி என்ன நினைங்கன்னு சொல்லி சொல்றாரு. அப்பான்ட்டு ஒரு நினைவு பண்ணுங்க. நினைவு யாத்திரை தான் யோகா. நீங்க வந்து டெய்லியுமே நாள் முழுதும் என்ன நினைச்சிட்டே இருங்க, வேற யாரையும் நினைக்காம என்ன நினைச்சிட்டே இருங்க, இதுதான் யோகான்னு சொல்லி சொல்றாரு. லௌகிக தந்தை என்னை நினையுங்கள் என்று கூற வேண்டி இருக்காது. அந்த மாதிரியா அந்த அப்பா வந்து சாதாரண உடலுக்கான அப்பா வந்து அவர் சொல்ல மாட்டாரு, ஏன் என்ன மறந்துடுற என்ன நினை அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க இல்லையா. ஆட்டோமேட்டிக்கா அப்பா ஞாபகம் நமக்கு வரும். குழந்தைகள் தானாகவே அம்மாவையும் அப்பா என்று கூறிக்கொண்டே இருக்கிறார்கள். அம்மா அப்பான்ட்டு எப்ப பார்த்தாலும் பின்னாடியே சுத்திக்கிட்டே இருக்குங்க இல்லையா. அது மாதிரி நம்ம எங்கேயாவது கடவுளை நினைக்கிறோமா? நினைக்கிறதே இல்லாதான் கேட்கிறாரு. அவர்கள் லௌகிக தாய் தந்தை, அவங்களோ லௌகிக தாய் தந்தை. இவர் வந்து நமக்கு பரலௌகிக தந்தை. இவர் காட்ஃபாதர். இவர் லௌகிகம் கிடையாது, இவர் வந்து பரலௌகிக தந்தை. அதனால சுப்ரீம் ஃபாதர்ன்றதுனால நம்ம மறந்து போயிடும். கடவுளை எப்பயாவது கஷ்டம் வரும்போது தான் நினைக்கிறோம் இல்லையா. ஆனா உடலுக்கான அம்மா அப்பாவை எப்பயுமே நினைச்சிட்டு தான் இருக்கிறோம். உங்களுடைய கருணையினால் மிகப்பெரிய சுகம் கிடைக்கிறது என இவரை பற்றி தான் பாடியிருக்கிறார்கள். சொல்லுவாங்க, தந்தை நீயே தாயும் நீயே, மாதா பிதா தொமேவ பிதா அப்படின்லாம் பாடுவாங்க. ஹிந்தியில் கூட ஒரு பாட்டு இருக்கு, அவங்க கருணையினால தான் எங்களுக்கு பெரிய சுகமே கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி பாட்டு பாடுவாங்க. யார் துக்கத்தில் இருக்கிறாங்களோ அவங்களாம் பாடுறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. சுகத்தில் கூற வேண்டியதே இருக்காது. சுகமா இருக்கிறவங்க கடவுளை நினைக்க வேண்டிய அவசியமே இருக்காது. துக்கத்தில் எல்லாருமே கடவுளை அழைக்கிறாங்க. இப்போது அவர் தாய் தந்தை என நீங்க புரிஞ்சுக்கொண்டீங்கன்னு சொல்லி சொல்றாரு. இப்போ சிவன் கோயிலுக்கு போனா நம்ம தாயுமானவனே தந்தையுமானவனே தான் பாடுறோம் இல்லையா. அவரே நமக்கு அம்மா அப்பா அம்மை அப்பான்றதை இப்போ புரிஞ்சுக்கிட்டோம். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஆழமான விஷயத்த பாபா சொல்றாரு இல்லவா. டெய்லியுமே புதுசு புதுசா சொல்றாரு இல்லையா. தாய் தந்தை என்று யாருக்கு கூறுகிறோம் என முன்பு தெரியுமா? அவருக்கு தான் தந்தை என்று பெயர் என இப்போது நீங்கள் அறிகிறீர்கள். முன்னாடி நமக்கு தெரியாது தாயும் தந்தையும்ட்டு யாரை சொன்னோன்ட்டு. இப்ப நம்ம சிவன் தான் தந்தையா இருக்கிறாருன்றத புரிஞ்சுக்கிட்டோம். பரம்பிதா பரமாத்மானா எல்லா ஆத்மாக்களுடைய பரம தந்தை அவரு. பரம்பிதா பரமாத்மா ஆத்மாக்களின் பரம தந்தை. அதனால இப்ப நம்ம அவர் தான் அப்பான்றத புரிஞ்சுக்கிட்டோம். பிரம்மா மூலமாக சொத்து கிடைக்கிறது. ஆனா அவருக்கு உடல் இல்லாதனால அவர் ஒரு உடல் ஆதாரம் எடுக்க வேண்டியதா இருக்கு. அந்த பாக்கியசாலி ரதம் பிரம்மா உடல். அவர் உடல்ல நெற்றிபுரத்துல அவதரிச்சு நமக்கு சொத்து கொடுக்குறாரு. குழந்தைகளை தத்தெடுப்பதற்கு தாய் கூட வேண்டும் அல்லவா. இப்போ ஒரு அப்பா இருக்கிறாங்கன்னா தானா குழந்தைய பெத்தெடுத்துருவாரா? ஒரு அம்மா வேணும் இல்லையா. அம்மாவின் ஆதாரத்துல தான் ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறாங்க. அப்பதானே அந்த குழந்தைக்கு ஆசி கிடைக்குது. அத மாதிரி இந்த சிவன் வந்திருக்கிறாரு, அவர் அப்பா. அவரு இந்த பிரம்மா தாய் மூலமா நம்மளை தத்தெடுக்கிறாரு. இந்த விஷயங்கள் யாருடைய கவனத்திலும் வரவில்லை. ஆனா இதை புரிஞ்சுக்கிறவங்க கம்மிதான்றாரு. இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, தந்தையை நினைவு செய்து கொண்டே இருங்கள் என அடிக்கடி இப்ப பாபா கூறுகிறார். எங்கு வேண்டுமானாலும் போங்க, லட்சியம் கிடைத்து விட்டது இல்லையா. நீங்க வெளிநாட்டுக்கு கூட போங்கன்னு சொல்லி சொல்றாரு. 7 நாள் கோர்ஸ் மட்டும் எடுத்துக்கங்க என்றால் பெரிது. 7 நாள் கோர்ஸ் படிச்சிட்டிங்கனாலே பெருசுன்றாரு. தந்தையிடமிருந்து சொத்து அடைய வேண்டும். இப்ப எப்படியாவது பாபாட்ட இருந்து ஆசி மட்டும் அடையணும். எங்க வேணாலும் போங்க, ஆனா புத்தியில பாபா நினைவு இருக்கணும். இந்த ஞான முரளியை படிச்சுக்கிட்டே இருக்கணும். இப்பதான் போன்ல எல்லாம் வந்துருச்சு இல்லையா. போன்ல நமக்கு ஆப்பே வந்துருச்சு, அதுலயே முரளி வருது.
நீங்கள் வெப்சைட்லேயும் போனாலும் முரளி கிடைக்குது. நீங்கள் படிச்சுட்டே இருங்க, எங்கே இருந்தாலும் இருங்க, ஆனால் முரளியை மட்டும் படித்து ஆஸ்தி எடுத்துக்கிட்டே இருங்க. நினைவினால் தான் ஆத்மா தூய்மையாக வரும். ஆனால் நீங்கள் எவ்வளோதான் ஞானம் கேட்டாலும் பாபாவை நினச்சாதான் உங்கள் ஆத்மா பேட்ரி வந்து ஃபுல்லாகும், தூய்மையாகும், பாவங்கள் அழியும்னு சொல்கிறாரு. சொர்க்கத்திற்கே நீங்கள் அதிபதியாக ஆகலாம். இந்த லட்சியம் புத்தியில் இருந்தாலே எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம் சொல்லி பாபா சொல்கிறாரு. இந்த பேட்சில் கீதையின் முழு ஞானமும் இருக்கிறது. நமக்கு பேட்ச் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த பேட்ச் ஒரு காலத்தில் கண்ணில் ஒத்திக்குவாங்களாம் எல்லாரும். அந்த மாதிரி அது புனிதமானதுன்னு சொல்லி சொல்கிறாரு. அதை வந்து அதில் எல்லா ஞானமும் வந்துடுதுன்னு சொல்லி சொல்கிறாரு. என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அது என்னன்னு கேட்பாங்க. அது மாட்டிட்டு போனால் எல்லாம் அது அப்படிதான் கேட்குறாங்க. எங்கே நம்ம போட்டுட்டு போனாலும் இது என்னங்கன்னு கேட்குறாங்க. அந்த சாக்கை வச்சே நீங்கள் ஞானத்தை சொல்லி புரிய வச்சுட்டு வந்துடலான்னு சொல்கிறாரு. என்ன செய்ய வேண்டும் நீங்கள் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. தந்தையிடமிருந்து சொத்து அடைய வேண்டும் என்றால் நிச்சயமாக பாபாவை நினைக்கணும்னு சொல்லி சொல்கிறாரு. பாபா ஒன்றுமே சொல்கிறதில்ல, முரளி படிங்க, என்னை நினைவு பண்ணுங்க, நாள் முழுதும் என்னை நினைங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. நீங்கள் தந்தையிடமிருந்து பல முறை இந்த சொத்தை அடைந்திருக்கிறீங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. நீங்கள் இந்த பிறவின்னு இல்லை, இந்த கல்பம் இல்லை, இதே மாதிரி பல கல்பம் நீங்கள் இதே மாதிரி தான் வந்து பாபா கிட்ட முரளி படிச்சிருக்கிறீங்க. இதே மாதிரி தான் உங்களுக்கு ஞானம் கிடச்சி நீங்கள் பல முறை சொர்க்கத்துக்கு போய் சொத்தை அடைஞ்சிருக்கிறீங்கன்னு சொல்லி சொல்கிறார். நாடக சக்கரம் ரிப்பீட் ஆகி கொண்டே இருக்கிறது. இது நம்ம பல முறை நடித்து முடித்த நாடகம், திரும்ப திரும்ப இது ரிப்பீட் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லி சொல்கிறாரு. அதனால் இதில் கவலைப்பட வேண்டிய விஷயமே இல்லை. எல்லாமே இன்ச்சு பை இன்ச்சு நவுந்துக்கிட்டே இருக்குது ட்ராமா. அதில் என்ன நடந்து முடிஞ்சதோ அதே தான் திரும்ப திரும்ப நடக்கும் சொல்லி பாபா சொல்கிறார். பல முறை நீங்கள் டீச்சரிடமிருந்து படித்து ஏதாவது ஒரு பதவியை அடைகிறீர்கள் சொல்லி பாபா சொல்கிறார். நம்ம நிறைய தடவை பாபாட்ட படித்து ஏதோ ஒரு பதவியை நம்ம சொர்க்கத்தில் போய் அடைஞ்சிருக்கிறோம். படிப்பில் புத்தி தொடர்பு டீச்சருடன் இருக்கிறது அல்லவா. ஸ்கூல்லலாம் இப்போ ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச்சர் சொல்லி கொடுக்குறாங்கன்னா டீச்சரையே தானே பார்த்துட்டு இருப்பாங்க. தேர்வு சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் அங்கே ஆத்மா தான் படிக்கிறது அல்லவா. இப்போ எல்கேஜியாக இருந்தாலும் சரி, இல்லை +2 இல்லை வந்து நம்ம டாக்டர் கலெக்டர் அந்த மாதிரி எக்ஸாம் எழுதினாலும், ஐஏஎஸ் எழுதினாலும், பெருசாக இருந்தாலும் ஆத்மா தான் அங்கே படிக்குது, உடல் இல்லைன்னு சொல்லி சொல்கிறாரு. இவருடைய ஆத்மாவும் இப்போது படிக்கிறது. பிரம்மா பாபாவுடைய ஆத்மா கூட இப்போ படிச்சுட்டு தான் இருக்குது. ஆசிரியரையும் குறிக்கோளையும் நினைக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்கிறார். இப்போ நமக்கு யார் சொல்லி கொடுக்குறாங்க? நம்மளுடைய ஆசிரியர் யார்? பரம தந்தையே சிவனே வந்து சொல்லி கொடுக்குறாரு. அவரை நினைக்கணும். நம்மளுடைய குறிக்கோள் என்ன, அதை நினைக்கணும்னு சொல்லி சொல்றாரு. குறிக்கோள்ன்றது லட்சுமி நாராயண் தேவதை ஆகிறது தான் நம்ம குறிக்கோள். இது ரெண்டையும் நினைச்சிட்டே இருங்க. சிருஷ்டி சக்கரத்தையும் புத்தியில் வைத்து கொள்ள வேண்டும். அவ்வப்போது நம்ம எப்படி சுற்றி வந்தோம், நம்ம எப்படி மறுபிறவி எடுத்து வந்தோம், நம்ம தான் தேவதையாக இருந்து இப்போ மனுஷனாக இருக்கிறோம். இதை வந்து அடிக்கடி நினச்சிக்கிட்டே வரணும். அப்பா மற்றும் ஆஸ்தியை நினைக்க வேண்டும். சிவபாபா மற்றும் சொர்க்கத்தையும் நினச்சிட்டே இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாரு. தெய்வீக குணங்களை கடைபிடிக்க வேண்டும். கூடவே பாபா எப்படி இருக்கிறாரு, அவர்கிட்ட என்னென்ன குணங்கள்லாம் இருக்குது? அன்பு, அமைதி, சுகம் கொடுக்கறது, ஒருபோதும் துக்கமே கொடுக்க மாட்டார். அன்பே சிவம். அதனால அவர் அப்படியே ஞானம் நிறைந்தவர், சக்திசாலியானவர். அவரை மாதிரியே நம்ம தெய்வீக குணங்களை கடைபிடிக்கணும்னு சொல்லி சொல்றாரு. எவ்வளவு தாரணை செய்கிறீர்களோ அவ்வளவு உயர்ந்த பதவி அடைவீர்கள் சொல்லி சொல்றாரு. இப்போ பாபா என்ன சொல்றாரோ முரளியை படிச்சு அதன்படி நம்ம வாழ்க்கையில தாரணை பண்ணி மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுத்து எல்லாரையும் நம்ம தூக்கி விட்டோம்னா அந்த அளவுக்கு உயர்ந்த பதவி நீங்க அடைவீங்க சொல்லி பாபா சொல்றாரு. நன்கு நினைவு செய்து கொண்டே இருந்தால் இங்கு வர வேண்டும் என்ற அவசியம் என்ன? நீங்க வீட்டிலேயே இருந்தாலும் நீங்க என்ன நினைச்சிட்டே இருந்தா கூட நீங்க மதுபன் கூட வர வேண்டிய அவசியம் இல்லைன்றாரு. ஆனால் இவ்வளவு உயர்ந்த தந்தை, அவரிடமிருந்து இவ்வளவு எல்லையற்ற சொத்து கிடைக்கிறது, அவரை சந்தித்து விட்டு வரலாமே என வருகிறார்கள். இருந்தாலும் ஏன் மதுபன் போறோம்னா, எப்பேற்பட்ட கடவுள் வந்திருக்கிறாரு, அவர் அவதரிச்ச பூமி, அவரு பிரம்மா உடல்ல வந்து இந்த ஞானத்தை சொன்ன இடத்துக்கு நம்ம போய் பார்க்கணும். கண்டிப்பா அதை ஒரு தடவையாவது நம்ம பார்த்துட்டு வந்துடணும்ட்டு எல்லாரும் அங்க போறாங்க. போய் பார்த்துட்டு வரலாமே. பாபா மீட் நடக்குது இல்லையா, பாபா நேர்ல வராரு. வந்து அவர் தாதி உடல்ல இறங்கி பேசும்போது அத்தனை வருஷம் நடந்தது. அதுதான் இப்பயும் வந்து ரீடெலிகாஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அந்த நேரத்துக்கு நம்ம போனோம்னா அந்த கடவுளுடைய ப்ரெசன்ஸ் நம்மளால உணர முடியும்ட்டு எல்லாரும் இப்ப பாபா மீட்டுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. மந்திரத்தை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். போயிட்டு மன்மனாபவ என்ற மந்திரம் பாபா கொடுக்குறாரு, அதை வாங்கிட்டு வராங்க. உங்களுக்கு நிறைய மந்திரங்கள் கிடைக்கிறது. இப்போ அது மட்டுமா நமக்கு மந்திரம்? நமக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறது, ட்ராமான்னு புரிஞ்சுக்கிறது, பிரச்சனைக்கெல்லாம் ஃபுல் ஸ்டாப் வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய நமக்கு பாயிண்ட்ஸாக எடுத்து கொடுக்குறாரு. நிறைய மந்திரம் நமக்கு கொடுக்குறாரு. வாழ்க்கையை எப்படி வாழணுன்ற கலையே கற்றுக் கொடுக்குறாரு. ஞானம் முழுவதும் இப்போது நன்கு புத்தியில் இருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. இப்போ நமக்கு ஞானம் ஃபுல்லாக புத்தியில் நல்லா வந்துருச்சுன்னு சொல்லி சொல்கிறாரு.
இப்போது அழியக்கூடிய வருமானத்திற்காக நிறைய நேரத்தை வீணாக்க கூடாது என குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இப்ப நமக்கு அழிவற்ற வருமானமே கிடைச்சிட்டு இருக்குது. கடவுளே வந்து ஆசிரியராகி பாடம் எடுக்கிறாரு. இந்த ஸ்கூல்ல நம்ம படிக்காம நம்ம போயிட்டு அழியக்கூடிய இந்த சாதாரண அந்த பணத்துக்கு பின்னாடி நம்ம போறோம் இல்லையா, அது நேரத்தை வீணாக்குறதுன்னு சொல்றாரு. அது அனைத்தும் மண்ணோடு மண்ணாகிடும். நீங்க என்னதான் சொத்துலாம் சேர்த்து வச்சிருந்தாலும், அதாவது தேவைக்காக சம்பாதிக்கலாம், ரொம்ப நிறைய சம்பாதிக்க வேண்டாம்னு சொல்றாரு. ஏன்னா எல்லாம் மண்ணோடு மண்ணாக தான் போக போகுது. பாபாவிற்கு ஏதாவது வேண்டுமா என்ன? எதுவுமே இல்லை. இப்ப சிவபாபா புள்ளியா இருக்கிறாரு, அவருக்கு உடம்பே கிடையாது. அவர் என்ன நம்ம கிட்ட வாங்கி என்ன பண்ண போறாரு? அவருக்கு எதுவுமே தேவையில்லைன்னு சொல்றாரு. ஏதாவது செலவு செய்கிறோம் என்றால் தனக்காக தான் செய்கிறார்கள். இப்ப நம்ம இப்ப மதுபனுக்கு போறோம், இல்ல சென்டர்ல கூட நம்ம செலவு செய்யறோம்னா நமக்காக தான் செய்யறோம் இல்லையா? நம்மளே போய் போக வைக்கிறோம், நம்மளே செலவு பண்றோம். அந்த காசு நமக்காக தான் செலவு பண்ணிட்டு வரோம். நம்ம பாபா குழந்தைகளுக்காக தான் செலவு செய்யறாங்கன்னு சொல்றாரு. இதுல பாபா என்ன எடுத்துக்க போறாரு? அவருக்கு உடலே கிடையாது. அவர் என்ன கேட்க போறாரு? இதில் ஒரு நயா பைசா அவருக்கும் செலவில்லை பாபா சொல்றாரு. ஏதாவது அணுகுண்டுகள், பீரங்கி போன்றவர்களை சண்டைக்காக வாங்க வேண்டியதில்லை. இங்க வந்து நம்ம வெளி உலகத்துல இருக்கிற மாதிரி எந்த ஒரு செலவும் நமக்கு கிடையாதுன்னு பாபா சொல்றாரு. இப்ப அவங்கெல்லாம் அணுகுண்டு பீரங்கிலாம் வாங்குறாங்க, வெளிநாட்டுல இருந்து வாங்குறாங்க. ஏன்னா போர் வரப்போகுதுன்னா வெளிநாட்டுல இருந்து அவங்க அணுகுண்டு பீரங்கிலாம் சண்டைக்காக காசு கொடுத்து வாங்குறாங்க வேற வேற நாடுகள். அந்த மாதிரிலாம் இங்க நடக்குதா? இங்க நீங்க என்ன சண்டையா போட போறீங்க? அதனால உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு செலவே இல்லைன்னு சொல்றாரு. நீங்கள் சண்டையிட்டு கொண்டிருந்தாலும் முழு உலகத்திலும் குத்தமாக இருக்கிறீர்கள். ஆனா நம்ம சண்டை தான் போடுறோம். நம்ம யார் கூட சண்டை போடுறோம்? இந்த மாயா 5 விகாரத்தோட நமக்குள்ளாரே நம்ம சண்டை போட்டுருக்கணும். நான் காமத்தை வெல்லணும், நான் கோபத்தை வெல்லணும், எனக்கு இன்னும் கோபம் வருது, அந்த கோபத்தை நான் எப்படி வெல்லணும்? நான் பாபா நினைவுல இருந்து நான் இந்த கோபத்தை வெல்லணும், பற்று வெல்லணும், ஆசையை வெல்லணும். ஆசை என்றால் என்னவென்றே தெரியாத நிலை எனக்கு வரணும். பாபா மட்டும்தான் எனக்கு பிடிக்கணும், வேற எதுவுமே இங்க இருக்கிறதுலாம் எனக்கு பிடிக்க கூடாது. இந்த மாதிரி நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கிறோம். நம்மளோடயே நம்ம மனசு புத்தியோட நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கிறோம். முழு உலகத்திலுமே நம்ம குப்தமா இப்ப இருக்கிறீங்கன்னு சொல்றாரு. உங்களுடைய போர் எப்படி இருக்கிறது பாருங்கள், இதற்கு தான் யோக பலம்ட்டு பெயர்னு சொல்றாரு. நம்மளுடைய போரே இந்த மல்யுத்தமே இந்த மாயாவோட 5 விகாரங்களோட இப்ப மல்யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறோம்னு சொல்றாரு. இதற்கு தான் யோக பலம்ட்டு பெயர் சொல்றாரு. அனைத்துமே மறைவான விஷயமாகும். பாருங்க, இந்த பாண்டவர்கள் குப்தமா இருந்தாங்க. அந்த கடைசியே ஒரு ஆண்டுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வேஷத்தை மாத்திக்கிட்டு போய் விராட நாட்டுல வந்து சொல்லுவாங்க, ஏதோ ஒரு நாடு விராட நாட்டுல போயிட்டு அவங்க எல்லாருமே மாறு வேஷத்துல இருப்பாங்க. அப்ப அவங்கள யாருமே கண்டுபிடிச்சிடக்கூடாது. கண்டுபிடிச்சிட்டா அவங்க வந்து ஃபெயில் ஆயிடுவாங்க. அவங்க கண்டுபிடிக்காத அளவுக்கு இருந்துட்டு ஒரு வருஷம் அந்த மாதிரி அவங்க அஞ்ஞான வாசத்துல இருக்கணும். அஞ்ஞான வாசத்துல இருந்துட்டு வந்தாதான் அவங்களுக்கு அந்த அந்த ஒரு நாடு கிடைக்கும். அவங்களுக்கு இந்திரபிரஸ்தன்ற நாடு வந்து அவங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி அவங்க கடைசியில அந்த மாதிரி குப்தமான வேஷத்துல இருப்பாங்க. அது வந்து உங்களுடைய கதை தான் சொல்றாரு. இப்ப நீங்க வந்து உலகத்தினருக்கு நீங்க யாருன்னே தெரியாது, உங்களை யாருன்னே தெரியக்கூடாது. கடைசியா தான் நீங்க பிரத்யட்சமாவீங்க. அந்த மாதிரி நீங்க இப்ப குப்தமான வேஷத்துல இருக்கிறீங்க. உங்களோட போரும் உங்க 5 விகாரத்தோட தான். நீங்க வெளியில போய் யாரு கூடயும் சண்டைலாம் போட மாட்டீங்க. நீங்க உங்க 5 விகாரத்தை நீங்க வென்றாலே போதும். ஆத்ம உணர்வுக்கு வந்துட்டாலே முழு உலகத்தையுமே நீங்க வென்றுடுவீங்க யோக பலத்தின் மூலமான்னு சொல்றாரு. இதில் யாருடனும் சண்டையிட வேண்டிய அவசியமே இல்லை பாபா சொல்றாரு. நீங்கள் தந்தையை மட்டும் நினைக்கணும். நீங்க கடவுளை நினைங்க. கடவுள் உங்களை எப்படியெல்லாம் பண்றாருன்னு பாருங்க. உலகத்துக்கு முன்னாடி உங்களை நீங்க யாருன்னு காட்டுவாரு. அனைவரின் மரணமும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. எல்லாருமே ஒரு நாள் செத்து, அதாவது இந்த உடலை விட்டு போய் தான் ஆகணும். எல்லாருக்கும் மரணம் நிச்சயம் தான் சொல்றாரு. டிராமா படி அவங்கவுங்க எப்படி இறக்கணும்ன்றது நிச்சயிக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்றாரு. ஒவ்வொரு 5000 வருடத்திற்கு பிறகு யோக சக்தியின் சேமிப்புக்காக படிப்பை நீங்க படிக்கிறீங்கன்னு சொல்றாரு. இதே மாதிரிதான் போன கல்பமும் நீங்க என்கிட்ட வந்து பாடம் படிச்சீங்க. எதுக்காகனா யோக சக்தியை சேமிப்பதற்காகன்னு சொல்றாரு. படிப்பு முடிஞ்சதும் புது உலகத்துல சொத்து வேண்டும். இப்ப படிப்பு பாபா முடிச்சிருவாரு. எப்போ படிப்பு முடியுதோ அப்போ விநாசம் வந்துடும். விநாசம் வந்தோடனே சொர்க்கம் வந்துடும். அப்போ சொர்க்கம் வந்தோடனே உங்களுக்கு சொத்து வேணும். அதனாலதான் இப்ப படிக்கிறீங்கன்னு சொல்றாரு. இப்ப எவ்வளவு படிக்கிறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு அங்க தங்க வேற வேடுற மாளிகை எல்லாம் கிடைக்கும்னு சொல்றாரு. பழைய உலகத்திற்காக இது இயற்கை சீற்றமாகும். தனது குலத்தை எப்படி அழிக்கிறார்கள் என்ற கூறப்பட்டிருக்கிறது அல்லவா இந்த மகாபாரதத்துல. எல்லாமே மகாபாரதத்துல தான் இருக்குது. இந்த யாதவ குலம் அவங்களே அவங்க அழிச்சுக்கிட்டாங்க. ஒரு உலக்கை மாதிரி ஒரு குழந்தை பிறந்தது. அந்த உலக்கையை வந்து அதன் மூலமா அந்த யாதவ குலமே அழிஞ்சிருச்சுன்னு மகாபாரதத்துல சொல்லியிருப்பாங்க. உலக்கை போய் எங்கேயாவது வயிற்றுல பிறக்குமா? உலக்கைன்றது ஆட்டம் பாம்பு தான் சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஆட்டம் பாம்பு மூலமா அந்த அமெரிக்கா ரஷ்யா அந்த கண்டங்கள் ஃபுல்லாவே அழிஞ்சிரும். அததான் வந்து பாரதத்துல இந்த மாதிரி எல்லாமே வந்து
மகாபாரதம், இந்த ராமாயணம் இதெல்லாம் வந்து சாஸ்திரங்கள். இந்த சாஸ்திரங்கள்ட்ட மாவுல உப்பு கலந்துருக்கிற மாதிரி உண்மைகள் ஒளிஞ்சிருக்குது. அது என்ன உண்மைன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஆனா இது எதுவுமே உண்மையா நடந்தது கிடையாது. அது எல்லாமே மனுஷனால எழுதப்பட்ட காவியங்கள், சாஸ்திரங்கள் தான். அதுல வந்து ஏதோ வந்து உண்மைகள் ஒளிஞ்சிருக்குது. உண்மையா நடக்க வேண்டிய விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கு. அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால தான் பாடப்பட்டிருக்குது இல்லையா, தனது குலத்தையே அழிச்சுக்கிட்டாங்கன்ட்டு. அது இப்பதான் நடக்க போகுதுன்னு சொல்லி சொல்றாரு. எவ்வளோ பெரிய குலம் தெரியுமா? அனைத்து ஐரோப்பாவும் அதில் வந்து விடுகிறது. யூரோப் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசு இருக்குது. அது எல்லாமே வந்துரும் அதுல. சைனா, இந்த எல்லா கண்டமுமே வந்துரும் அதுல. ஐரோப்பு, ஜப்பானு, இது எல்லாமே ஃபுல்லா வந்துரும். அதுல இந்தியா மட்டும் தனியா போயிரும்னு சொல்லி சொல்றாரு. அதனால தான் இப்பயே இமயமலையிலிருந்து அது ஏதோ பிரிஞ்சுக்கிட்டே வருதுன்னு சொல்லி சொல்றாங்க. இந்த பாரதம் தனியாக மூலையில் இருக்கிறது, மற்ற அனைத்தும் அழிந்து போகும்னு சொல்லி கடவுளே சொல்றாரு. இந்த பாரதம் தனியா ஒரு மூலையில் இருக்கு இல்லையா, அப்ப மற்ற கண்டங்கள்லாம் தானாவே அழிஞ்சு போயிரும்னு சொல்லி சொல்றாரு. யோக பலத்தினால் முழு உலகத்தையும் இப்ப நீங்க வெற்றி அடையறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. இப்ப நீங்க பாபா நினைக்க நினைக்க இது எல்லாமே நடந்தேறிடும். கடைசியா உலகம் வந்து எல்லாமே தண்ணிக்குள்ள போயிரும். இந்தியா மட்டும் ஆளிலை ஷேப்ல மிதக்கும். அங்க கிருஷ்ணர் வந்து பிறப்பாரு. அவரோட வாயில வேணா அவருக்கு முழு உலகத்தினுடைய ராஜ்யம் கிடைச்சிரும். இப்படிதான் நீங்க யோகா பலத்தின் மூலமா முழு உலகத்தையும் வெற்றி அடைய போறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. அததான் சொல்லுவாங்க இல்லையா, நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும்ன்ற. அந்த மாதிரி இப்ப இவங்க எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. முழு உலகத்தையும் வளைச்சு போடணும், போர்ல வென்று ஒரு நாடு வந்து ஃபுல்லா கைப்பற்றணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க ஒன்று நினைக்க, மனிதன் ஒன்று நினைக்க, தெய்வம் ஒன்று நினைக்கிற மாதிரி யோக பலத்தின் மூலமா முழு உலகத்தையே அவர் விநாசம் பண்ணிடுறாரு. இந்த லட்சுமி நாராயணனை போன்று தூய்மையாகணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. அங்கே குற்றப்பார்வையே இருக்காது. சொர்க்கத்துல குற்றப்பார்வையே இருக்காது. இன்னும் போக போக உங்களுக்கு நிறைய காட்சிகள்லாம் கிடைக்கும்னு சொல்லி சொல்றாரு. தனது நாட்டிற்கு அருகாமையில் வரும்போது மரங்கள் கூட தெரியும் அல்லவா. இப்ப நம்ம ஏதோ ஒரு ஊட்டி, கொடைக்கானல் அது மாதிரி போறோம்னா, கிட்டக்க போனோடனே இதோ வந்துருச்சு, இன்னும் 5 கிலோமீட்டர், இன்னும் 2 கிலோமீட்டர், இதோ தெரியுது, இதோ மரம்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி சொர்க்கம் வர வர கிட்டக்கையே காட்சிலாம் கிடைக்கும்ன்றாரு. இதோ வந்துருச்சு சொர்க்கம் அப்படின்ற மாதிரி உங்க மனக்கண்ணுல காட்சிலாம் கிடைக்க ஆரம்பிச்சிரும் சொல்லி சொல்றாரு. அந்த மாதிரிலாம் அற்புதம் நடக்க போகுதுன்னு சொல்லி சொல்றாரு. நீங்களும் வீட்டிற்கு செல்லும்போது உங்களுடைய சுகதாமத்திற்கு வருவீர்கள் சொல்லி சொல்றாரு. நீங்களும் அதை மாதிரி நீங்க பரந்தாமத்துக்கு போகும்போது, பரந்தாமத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நீங்க சொர்க்கத்துக்கு வருவீங்க. இன்னும் சிறிது காலம்தான் இருக்கிறது. சொர்க்கத்தில் இருந்து விடை பெற்று எவ்வளவு காலம் ஆகிவிட்டது. நீங்க சொர்க்கத்துல நடிச்சுட்டு எவ்வளோ வருஷம், 5000 வருஷம் ஆயிடுச்சு. திரும்ப நம்ம சொர்க்கத்துக்கு போக போறோம். இப்போது மீண்டும் சொர்க்கம் நெருக்கத்தில் வந்து கொண்டிருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. எவ்வளவு ஒரு சந்தோஷமான செய்தியை வந்து சொல்லிட்டு இருக்காரு. நம்ம கவலைப்பட்டு இருந்தோம் இல்லையா, அடுத்த பிறவில என்ன ஆக போறோம், இது என்ன உலகமே இப்படி இருக்குது, நம்ம என்னதான் எப்படிதான் இந்த உலகத்துல வாழறது அப்படிலாம் நினைச்சோம். கடவுள் வந்து இப்ப சொல்றாரு, குழந்தைகளே கவலைப்படாதீங்க, உங்களுக்காக சொர்க்கத்தையே உருவாக்கிட்டு இருக்கிறேன், அது ஒரு கிட்டக வந்துருச்சுன்னு சொல்லி சொல்றாரு. உங்களுடைய புத்தி இப்போது மேலே செல்கிறது, அது நிராகார உலகமாகும். நீங்க வந்து மேல புத்தி உங்களுக்கு போயிட்டு இருக்கு, அது வந்து பரந்தாமம், அதற்கு பிரம்மாண்டம் என்று கூறலாம், பிரம்ம தத்துவம். அதை தான் சன்னியாசிகள் நினைச்சு நினைச்சு அந்த நினைவிலே சரீர விட்டுறாங்க. நாம் அங்கே வசிக்கக்கூடியவர்கள். பாபா சொல்றாரு, பிரம்ம தத்துவன்றது ஒரு இடம், அங்க ஆத்மாக்கள் வசிக்கக்கூடிய இடம். அது எப்படி இந்த ஆகாய தத்துவத்துல மனிதர்கள் வசிக்கிறாங்க, அந்த மாதிரி பிரம்மன்றது ஒரு தத்துவம். அங்க வந்து ஆத்மா வசிக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. அங்க இருந்துதான் இங்க வந்து நடிக்குது ஆத்மா, புள்ளியா இருக்குது ஆத்மான்னு சொல்லி சொல்றாரு. இங்க 84 பிறவிகளின் பாகத்தை நடித்தாயிற்று. இப்ப நம்ம பல பாகம் நடிச்சிட்டோம், பார்ட் நடிச்சிட்டோம். பல பிறவி பல உடல் எடுத்து நடிப்பு நடிச்சு இந்த கடைசி உடல்ல இந்த பார்ட்டை இப்ப நடிச்சிட்டு இருக்கிறோம். நம்ம என்ன நடக்குதோ அதெல்லாம் நம்ம பார்த்து அதை நடிச்சிட்டு இருக்கிறோம். இதை தவிர நம்ம வேற எதுவுமே நடிக்க மாட்டோம். இப்போது நாம் போகிறோம். இப்ப நம்ம இந்த உடல்ல பார்ட்டை முடிச்சுட்டு கர்ம கணக்கெல்லாம் முடிச்சுட்டு நம்ம போயிடுவோம். குழந்தைகளாக நீங்கள் ஆல்ரவுண்ட் நடிப்பு நடிக்கிறீங்க. நீங்க தான் ஹீரோ பார்ட் நடிக்கிறீங்க. ஹீரோனா நாடகத்துல, சினிமால ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் நடிப்பாரு இல்லையா. ஃபர்ஸ்ட் என்ட்ரியும் காட்டுவாங்க, அப்புறம் கடைசி வரைக்கும் ஹீரோ இருந்துட்டு தான் போவார். அந்த மாதிரிதான் நீங்களும் சத்தியுகத்துல நடிச்சீங்க, கடைசியா கலியுகத்தை முடிச்சுட்டு தான் போவீங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஆரம்பத்துல இருந்து முழுமையாக நீங்க 84 பிறவியை எடுக்கிறீங்க. தாமதமாக வருபவர்களுக்கு ஆல்ரவுண்டர்ன்ட்டு சொல்ல முடியாது. யாரெல்லாம் லேட்டா வந்து ஞானம் எடுக்கிறாங்களோ அவங்க முதல்ல இருந்தே வரமாட்டாங்க, அவங்க கடைசியா தான் வருவாங்க. அதிகபட்சம் மற்றும் குறைந்தபட்சம் எத்தனை பிறவிகளை எடுக்கிறீங்கன்ட்டு இப்ப பாபா தான் நமக்கு புரிய வைக்கிறார்.
இப்போ எல்லாருமே 84 பிறவி எடுக்கிறது இல்லை. அதிகபட்சம் 84 பிறவி எடுக்கிறாங்க. குறைந்தபட்சம் ஒரு பிறவி கூட எடுக்க முடியுது. இப்போ கடைசியாக இப்போ கூட பரந்தாமத்துலேருந்து ஆத்மா வந்து நடிக்குது. அது ஒரு பிறவி தான் கடைசியாக எடுக்கும். வந்து எடுத்துட்டு அந்த ஒரே பிறவிலே சதோ ரஜோ தமோ நிலையை கடந்துட்டு அவங்க வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. ஒரு பிறவி கூட மினிமம் எடுக்க முடியும்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த மாதிரியும் வராங்க. கடைசியில் அனைவரும் வீட்டுக்கு சென்று விடுவார்கள். ஆனால் எல்லாரும் நடிப்பு முடிச்சிட்ட பிறகு எல்லாருக்கும் பாபா வந்து வாய்ப்பு கொடுக்குறாரு. எல்லாரும் நடிச்சு முடிச்ச பிறகு கடைசியாக கடவுளும் வந்துருவார், டைரக்டர். அவரும் வந்துட்டு பார்ட்டை முடிச்சுட்டு ட்ராமாவை க்ளோஸ் பண்ணிட்டு எண்டு போட்டு சுபம் லாபம் போட்டு தானே முடிப்பாங்க சினிமாவை. அந்த மாதிரி இந்த நாடகத்தையும் எண்டு போட்டு முடிச்சுட்டு எல்லாரையும் கூட்டு போயிடுவார், கொசு கூட்டம் மாதிரி. கடைசியில் அனைவரும் வீட்டுக்கு சென்று விடுவார்கள். எல்லாரும் அப்புறம் வேஷத்தை கலைச்சிட்டு வந்தோம் இல்லையா, எப்படி வந்தோம், தனியாக வந்தோம், தனியாக போக போகிறோம், புள்ளியாக வந்தோம், புள்ளியாக தான் போவோம், இந்த உடலை எங்கேயே விட்டுட்டு போயிடுவோம், எல்லாரும் வீட்டுக்கு போயிடுவோம்னு சொல்லி சொல்கிறார். நாடகம் முழுமையடைகிறது. இப்போ இந்த ட்ராமா சிவனின் திருவிளையாடல் சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இது. இந்த விளையாட்டு முடியுது, விளையாட்டு முடிந்தது, என்னை நினையுங்கள். பாபா சொல்றாரு, முடிஞ்சிடுச்சு, போதும். நீங்க என்னமோ இப்பதான் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, இப்பதான் உங்களுக்கு இந்த பிறவில தான் எல்லாம் நடக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. நீங்க பல பிறவி எடுத்து இது கடைசி பிறவி, உங்க விளையாட்டு முடிஞ்சிருச்சு, டிராமா முடிஞ்சிருச்சு, இப்போ என்ன நினைங்க, கடைசி நினைவிற்கு ஏற்ப நிலையை அடையலாம்ட்டு இப்போ பாபா வந்து நமக்கு சொல்லி புரிய வைக்கிறாரு. அந்துமதி சோகதி, கடைசியில் என் நினைவுல சரீரம் விட்டீங்கன்னா நீங்கள் லட்சுமி நாராயணா ஆயிடுவீங்கன்னு சொல்லி சொல்றாரு. பாபாவிடம் பரந்தாமத்திற்கு சென்று விடுவீர்கள். பாபா நினச்சிட்டே உயிர விட்டோன்னா பாபாட்ட போயிடுவோம். அவ்விடத்திற்கு முக்தி தாமம் சாந்தி தாமம்ட்டு சொல்றாங்க. அந்த பரந்தாமத்தை தான் முக்தி தாமம் பரந்தாமம்ட்டு சொல்றாங்க. பிறகு சுகதாமம் கூட இருக்கிறது. சுகதாமன்றது இந்த பூமி தான், சுகம் நிறைஞ்ச இடமா இருக்கும், அதுதான் சொர்க்கம். இப்போ இருக்கிறது துக்க உலகம், இது வந்து நரகம். இங்கே துக்க உலகம், இங்கே எல்லாமே துக்கமே துக்கமாக இருக்கனால இதுக்கு பேர் துக்கதாமம். மேலிருந்து ஒவ்வொருவரும் சதோபதானத்துலேருந்து தான் வராங்க, வந்து சதோ ரஜோ தமோ நிலையை கடக்கிறாங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. ஒரு பிறவி என்றாலும் கூட அதில் இந்த 4 நிலையை கடக்கிறார்கள். இப்போ ஒரு பிறவி எடுத்தால் கூட குழந்தையா பிறக்கும் போது சதோவாக இருக்கிறாங்க, கொஞ்சம் வளரும் போது ரஜோவாயிடுறாங்க, அதுக்கப்புறம் வயசாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்புறம் கறி மீன் எல்லாம் சாப்பிட்டு அப்படியே தமோவாயிடுறாங்க இல்லையா. ரொம்ப நல்லா இருந்தவங்க மோசமான குணமாயிடுது. அப்போ தமோ நிலையை ஒரே பிறவிலே கூட அடைஞ்சிடுறாங்க. இந்த 4 நிலையை கடக்கிறாங்க ஒரே பிறவிலேன்னு சொல்லி சொல்றாரு. எவ்வளவு நன்றாக குழந்தைகளுக்கு பாபா வந்து இப்போ புரிய வைக்கிறார். இருப்பினும் பாபாவை நினைக்கிறதே இல்லை, என்னை ஏன் மறக்கிறீங்கன்றாரு. தந்தையை மறந்து விடுகிறார்கள். வரிசை கிரமம் இருக்கிறது அல்லவா, வரிசை கிரமமாக தான் நினைக்கிறாங்க. அது பிரம்மா பாபா என்னை அதிகமாக நினைச்சாரு, அதுக்கப்புறம் அம்மா, அதுக்கப்புறம் தாதிகள். இப்போ வந்து நீங்கள்லாம் அப்படியே வரிசையாக என்ன நினைக்கிறீங்க. 108 பேர் தான் என்னை நல்லா நினைக்கிறாங்க, மற்றவங்களாம் கம்மியாக நினைக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. வரிசை கிரமத்தில் முயற்சிக்கேற்ப ருத்ரா மாலையம் உருவாகிறது என குழந்தைகளுக்கு தெரியும். இப்போ யார் பாபாவை ரொம்ப அதிகமாக உருகி நினைக்கிறாங்களோ அவங்க தான் 108 மாலையில் வராங்க. அதன் முயற்சிக்கேற்ப தான் 108 மாலை உருவாகுதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ருத்ரனுடைய மாலை சிவனுடைய மாலை உருவாகுதுன்ட்டு உங்களுக்கு தெரியும் சொல்லி பாபா சொல்றாரு. எத்தனை கோடிகளின் ருத்ர மாலை உருவாகுது, எல்லையற்ற உலகத்தின் மாலை. சிவனுடைய குழந்தைகள் எல்லாருமே அவரோட மாலையில தான் வராங்க. இது பிரம்மாவிலிருந்து விஷ்ணு, விஷ்ணுவிலிருந்து பிரம்மான்னு சொல்லி சொல்றாரு. இருவரின் துணை பெயரை பாருங்கள். இது பிரஜாபிதா பிரம்மாவின் பெயராகும். அரை கல்பத்திற்கு பிறகு ராவணன் வருகிறார். தேவதா தர்மம் பிறகு இஸ்லாமிய தர்மம் வருது. ஆதாம் பீபியை கூட நினைக்கிறாங்க. இந்த இஸ்லாம் தர்மத்துல கூட ஆதாம் பீபின்னு சொல்லியிருக்காங்க. ஆதாம் ஏவாள்ன்ட்டு கிறிஸ்துவ தர்மத்துல கூட சொல்லுவாங்க. அவங்கள கூட நினைக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. சொர்க்கத்தையும் நினைக்கிறாங்க. அந்த பைபிள்ல கூட சொல்லியிருக்காங்க, ஆதாம் ஏவாள் இருந்தாங்க, அவங்க வந்து அந்த சர்ப்பம் தீண்டின பழத்தை சாப்பிடாதீங்கன்னு சொல்லி கடவுள் சொல்லிட்டு போனாரு. இருந்தாலும் அவங்க சாப்பிட்டாங்க. அப்புறம் தான் அவங்க நரகத்துக்கு வந்துட்டாங்க. அது வரைக்கும் அவங்க சொர்க்கத்துல இருந்தாங்கன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. பாரதம் பேரடைஸாக சொர்க்கமாக இருந்தது சொல்லி பாபா சொல்றாரு. இதே பாரத பூமி தான் ஒரு காலத்துல சொர்க்கமா இருந்தது. குழந்தைகளுக்கு இப்ப நிறைய குஷி இருக்கணும்னு சொல்லி சொல்றாரு பாபா. ஏன்னா இப்ப சொர்க்கம் வரப்போகுதுன்னா எவ்வளவு குஷி இருக்கணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. எல்லையற்ற தந்தை உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் ஆவார். உயர்ந்ததிலும் உயர்ந்த படிப்பிக்கின்றார். இப்ப நமக்கு கடவுளே வந்து உயர்ந்ததிலும் உயர்ந்த படிப்பை சொல்லி கொடுக்குறாரு. உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவியும் நமக்கு கிடைக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. எல்லோரையும் விட உயர்ந்ததிலும் உயர்ந்த டீச்சர் பாபா தான் ஆவார். பாருங்க, நம்ம இது வரைக்கும் நிறைய டீச்சர் பார்த்து வந்திருக்கிறோம். அவங்களெல்லாம் விட ரொம்ப உயர்ந்தவர் கடவுள் தான். இப்ப கடவுளே நமக்கு வந்து பாடம் எடுக்கிறார். அவரே ஆசிரியராகவும் இருக்கிறார். பிறகு உடன் அழைத்து செல்லக்கூடிய சத்குருவாகவும் இருக்கிறார் சொல்லி பாபா சொல்றாரு. இப்படிப்பட்ட
தந்தை ஏன் நினைக்க கூடாது சொல்லி பாபா கேட்குறாரு. குஷியின் அளவு அதிகரித்து கொண்டே இருக்கணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஆனால் யுத்த மைதானமாக இருக்கிறதுனால மாயா நிலைத்திருக்க விடுவதில்லை. இருந்தாலும் நம்ம பாபா நினைச்சு நினைச்சு குஷியா இருக்கலாம்னு பார்த்தா நடுவில் இந்த மாயா வந்து ஏதாவது ஒன்று எடுத்துட்டு வருது. பற்றுல டெஸ்ட் பேப்பர், ஏதாவது கோபத்துல டெஸ்ட் பேப்பர், ஏதாவது டெஸ்ட் பேப்பர் எடுத்து வந்து நம்மளை நிம்மதி இல்லாம பண்ணிடுது. அதனால இப்ப யுத்த மைதானமாக இருக்கிறதுனால மாயா நம்மள இந்த குஷியில நிலைத்திருக்கவே விடுறது இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. அதனால சந்தோஷமாவே இருக்க விட மாட்டுதுன்றாரு. அடிக்கடி கீழே விழுகிறாங்க குழந்தைகள், பாவம் அடிக்கடி கீழே விடுறாங்க, இருந்தாலும் விழுந்தாலும் எழுந்திரிச்சிடுறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. குழந்தைகளே, நினைவினால் தான் நீங்கள் மாயை வென்ற ஆத்மாவாக ஆகலாம் சொல்லி சொல்றாரு. நல்லது. பாபா நினைச்சு நினைச்சு நீங்க வந்து மாயாவை வெல்ல முடியும்னு சொல்லி பாபா சொல்றாரு. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தை நமஸ்தே. நம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பாபா கற்று தருவதை நடைமுறைப்படுத்த வேண்டும். அதை காகிதத்தில் மட்டும் குறித்து வைக்கக்கூடாது. விநாசத்திற்கு முன்பாக வாழ்க்கை பந்தனத்திலிருந்து விடுபட்டு ஜீவன் முக்தி பதவியை அடையணும்னு சொல்லி சொல்றாரு. இரண்டாவது பாயிண்ட், தனது நேரத்தை அழியக்கூடிய வருமானத்திற்காக அதிகமாக வீண் செய்யக்கூடாது. ஏனென்றால் இது அனைத்தும் ஒரு நாள் மண்ணோடு மண்ணாக போகிறது. ஆகவே எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தியை பெறணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. மேலும் தெய்வீக குணங்களையும் நீங்க தாரணை செய்யணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. வரதானம், யோக பலத்தின் மூலமாக மாயின் சக்தி மீது வெற்றி கொள்பவராகி சதா வெற்றியாளர் ஆகுக என்ற வரதானத்தை கொடுக்குறாரு. இப்ப யோக பலத்தின் மூலமா இந்த மாயான்ற சக்தி இருக்கு இல்லையா, அதுவும் சர்வ சக்திவானா இருக்கு. அதன் மீது நீங்க வெற்றி கொள்பவராக ஆகக்கூடிய சதா வெற்றியாளரா ஆகுங்கிற வரதானம் கொடுக்குறாரு. இப்ப ஞானமும் யோகமும் மிக உயர்ந்த பலமாகும். இப்ப நமக்கு இந்த ஞானம் தான் ரொம்ப உதவி செய்யுது இல்லையா. நமக்கு வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை வந்தா இந்த ஞானத்தை நம்ம அப்ளை பண்றோம். எது நடந்தாலும் இது ஒரு டிராமா, இது 5000 வருஷம் நாடகம், அதனால இதுக்கு ஏன் நம்ம டென்ஷன் ஆகணும் அப்படின்ட்டு புத்தியில ஃபுல் ஸ்டாப் வச்சிடும். அதனால இந்த ஞானம் அப்பப்ப நமக்கு கேடைய மாதிரி ஹெல்ப் பண்ணுது. அந்த ட்ராமான்ற கேடயத்தை யூஸ் பண்ணுறோம், ஞான வாழை யூஸ் பண்ணுறோம், எதுக்கு எடுத்தாலும் ஃபுல் ஸ்டாப் வச்சிடுறோம். அந்த மாதிரி ஞான வாழ்க்கையில் யூஸ் பண்ணுறோம். அதனால் புத்தி கொஞ்சம் முன்னாடிலாம் டென்ஷன் ஆனோன்னா நமக்கு நோயே வந்துடும், உடலில் பிபி ஏறிடும். இப்போ பார்த்தீங்கன்னா பாபாவால் நமக்கு குளிர்ச்சி ஆகிட்டோம், அமைதி ஆகிட்டோம். இந்த ஞானத்தை அடிக்கடி அப்ளை பண்ணி டென்ஷன் ஆகிறது இல்லை. இந்த ஞானமும் சரி, பாபாவை நினைக்கிறது யோகாவும் சரி நமக்கு ரொம்ப உயர்ந்த பலமாக இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாரு. எப்படி அறிவியல் இருளை வெற்றி கொண்டு ஒளியை தருகிறது, எப்படி இந்த சயின்ஸில் பாருங்கள், முன்னாடியெல்லாம் நைட்டில் வந்து லைட்டே இருக்காது, அந்த சூரியன் வெளிச்சம் தான், அதோட நிலா வெளிச்சம் தான். இப்போ பாருங்க சயின்ஸ் மூலமாக நமக்கு வந்து வீட்டில் பல்பெலாம் எரியுது இல்லையா. இந்த இருள் போயிட்டு உடனே ஒளியை வந்து இந்த சயின்ஸ் மூலமாக நமக்கு கொடுக்குறாங்க. அது மாதிரி தான் இந்த யோகா பலமும் சொல்லி பாபா சொல்கிறாரு. சதா காலத்திற்கும் மாயினை வெற்றியடைய செய்து வெற்றியாளராக நம்மளை ஆக்கிடுது இந்த யோகா பலம் சொல்லி சொல்கிறாரு. யோகம் எனும் அத்தகைய பலம் மாயை அதற்கு முன்னால் ஒன்றுமே இல்லை சொல்லி பாபா சொல்கிறாரு. யோகான்றது அந்த மாதிரி ஒரு பலம். சிவசக்தி இணைந்த சுரூபமா சிவனோட நினைவுல இருக்கும்போது மாயா அதுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி பாபா சொல்றாரு. யோகா பலமுடைய ஆத்மாக்கள் கனவிலும் மாயனுடன் தோல்வி அடைய முடியாது சொல்லி சொல்றாரு. யாரெல்லாம் பாபாவோட யோக சக்தி நிறைந்து பாபா நினைச்சு யோக பலத்தோட இருக்கிறாங்களோ அந்த ஆத்மாக்களுக்கு கனவுல கூட மாயா வராது. வந்தாலும் மாயா கிட்ட இவங்க தோல்வி அடைய முடியாதுன்னு சொல்லி சொல்றாரு. இப்ப நமக்கு கனவுலலாம் ஏதாவது வருது இல்ல, பாபா சொல்றாருல கனவுல கூட ஏதாவது வரும், பயப்படாதீங்க அப்படின்ட்டு. கனவுல போய் நமக்கு நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரி அது மாதிரிலாம் வந்து பயம்படுத்தும். நம்ம வந்து கனவுல கூட தோல்வி அடையக்கூடாதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அப்ப நீங்க அந்த அளவுக்கு யோக பவர் நமக்கு பாபா நினைவுலே இருக்கிறோம்னா கனவுல கூட நம்ம தோக்க மாட்டோம்னு சொல்லி சொல்றாரு. கனவிலும் பலவீனம் எதுவுமே வர முடியாது. எதனாலனா அந்த யோக பலத்தின் மூலமான்னு சொல்லி சொல்றாரு. அத்தகைய வெற்றி திலகம் உங்கள் நெற்றியில் அணியப்பட்டுள்ளது. நீங்க அந்த மாதிரி பாபா உங்க நெற்றியில வெற்றி திலகம் இட்டுக்கிறாரு. குழந்தாய் நீதான் வெற்றி மூர்த்தி ஆத்மான்ட்டு நமக்கு குழந்தை பிறந்த உடனே அவரு நெற்றியில திலகம் இட்டுட்டாரு. அதனால நமக்கு கனவுல கூட பலவீனமே வராதுன்னு சொல்லி பாபா சொல்றாங்க. ஸ்லோகன், நம்பர் 1 வர வேண்டுமெனில் வீணானதை பயனுள்ளதாக மாற்றிவிடுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. நம்பர் 1 இப்போ பிரம்மா பாபா மம்மாலாம் வந்தாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணாங்க, அந்த வேஸ்ட் பார்க்கவே இல்லை.
எல்லாத்தையும் பெஸ்ட்டாக மாற்றிட்டாங்க. அந்த வேஸ்ட்டெல்லாம் பெஸ்ட் ஆக்கிட்டாங்க. யார்கிட்ட என்ன குறை இருந்தாலும் குறைய நிறையாக்கிட்டாங்க. அவங்கள்ட்ட இருக்கிற நிறைய மட்டும் பார்த்தாங்க. அன்னப்பறவை மாதிரி நேற்று சொன்னார் இல்லையா, கல்லை வந்து விட்டுத்துட்டு அது முத்தை தான் தேர்ந்தெடுத்துக்கும், பாலில் வந்து தண்ணியை பிரிச்சுட்டு பாலை எடுத்துக்கும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். அந்த மாயாவுடைய கேரக்டரும் இருக்கும், பாபாவுடைய கேரக்டரும் இருக்கும். அன்பாக இருக்கிறாங்களா, நல்லா நல்லா அவங்கள்ட்ட ஏதாவது ஒரு கலை இருக்குதா, அதை யூஸ் பண்ணிக்கோங்க, கெட்டதை விட்டுருங்கன்னு சொல்கிறாரு. அப்போ நம்பர் 1ல் வரணும்னா எல்லார்ட்டும் இருக்கிற விசேஷத்தன்மையை மட்டும் பார்க்கணும், வேஸ்ட்டை வந்து பெஸ்ட் ஆக்கிடணும்னு சொல்கிறாரு. வீணானதை பயனுள்ளதாக மாற்றி விடுங்கள் சொல்லி பாபா சொல்கிறாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவாரம். ஓம் சாந்தி.